வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து வேதாத்திரியத்தில் 3 என்ற சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பில் வேதாத்திரியத்தில் 3 மற்ற எந்த ஆன்மீகத்திலையும் சொல்லாத கருத்துக்களை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு எப்படி இவர் சொல்லியிருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். வேதாத்திரியத்தில் 3 அம்சங்கள்ங்க. தோன்றா பொருள், தோற்ற பொருள், சேர்க்கப்பட்ட பொருள். தோன்றா பொருள்னால் என்னது? இறைநிலை. தோற்ற பொருள்னால் என்னது? இறைத்துகள், காந்த அலை. சேர்க்கப்பட்ட பொருள்னால் என்னது? விண்ணுனால் கூடி சேர்க்கப்பட்ட பொருள்கள், மூலகங்கள், தோற்ற பொருள்கள், உயிரினங்கள் அனைத்தும். அப்போ இந்த தோன்றா பொருள் இந்த தோற்ற பொருளை தனது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினாலும் நொறுக்கி இறைத்துகளானது அந்த இறைத்துகள் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் சுற்றி அதிலிருந்து சேர்க்கப்பட்ட விண்ணானது சுழன்று அதிலிருந்து தான் காந்தம் வெளிவருகிறது. இப்போ தோன்றா பொருள்னால் இறைநிலை, தோற்ற பொருள்னால் இறைத்துகள், சேர்க்கப்பட்ட பொருள் விண்ணனுடைய சேர்க்கை. இதில் வேறு எந்த இதுலையுமே சொல்லாத ஒன்று இந்த காந்தத்தை யாரும் இந்த சயின்ஸ் ஓரியன்டாக மகரிஷி கொண்டு சொன்ன மாதிரி வேறு யாருமே சொல்லலை. இந்த காந்தத்தில் 3 வகை காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ணிலிருந்து வெளிவரக்கூடிய காந்தம், விண்ணால் சேர்க்கப்பட்ட மூலகங்களினால் பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றம் அடையும் பொழுது ஒளியினால் ஏற்படக்கூடிய மின்காந்தம், மனம் சுவையால் ஏற்படுகிற ரசாயன காந்தம். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அதிகமாக செலவாகிறது எதுனா இந்த ரசாயன காந்தம் தான். எப்படின்றீங்களா? இப்போ நம்ம வாயில் சாப்பாடு போடுறோன்னு வச்சிங்களேன், அந்த உணவனுடைய காந்தத்திற்கு ஏற்ப நம்மக்கிட்ட இருக்கிற காந்தம் எழுச்சி பெறும். ரெண்டாவது, அதை செரிமானம் பண்ணுறதுக்கு டைஜஷன் சிஸ்டத்துக்கு பயன்படுது. மூணாவது சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு பயன்படுது இந்த ரசாயன காந்தம். அறிவில் 3 நிலை இருக்குன்னுவாங்க. அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி இப்படி தான் நடக்குதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. இவங்க ஆராய்ச்சிக்கு எடுத்ததுலே எதுனா அறிவில் ஏழ்மை அப்படின்றது தான் வறுமை அப்படின்றது தான் எல்லாருமே கொஞ்சம் அபவுட் டர்ன் பண்ண வச்சுது. அறிவு என்பது என்ன, பொதுவாக வறுமைனா என்ன, அறிவின் வறுமைனா என்ன, வறுமை என்ற சொல்லில் பொதுவான பொருளை வைத்து கொண்டு வறுமை அறிவுடன் சேரும்போது அறிவின் நிலை என்ன என்று ஆராய்ந்து அறிவின் வறுமை என்ன என்று வேதாத்திரிய அறிவியல் அகராதி தெரிவிப்பதோடு ஒப்பீடு செய்து நாம் அறிவின் வறுமையை பற்றி சிந்தித்தது சரியாக உள்ளதா என அறிஞ்சுக்கிறோம். அப்போ அறிவுனா என்னங்க? இப்போது அறிவு என்பது என்ன என்ற கண்களால் காண முடியாதது அறிவு, தன்னையே காண முடியாதது அறிவு. காரணம், அறிவு அருவமானது, அதற்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாததால் அறிவு என்கின்ற ஒன்று இல்லை என்றும் கூற முடியாது. எதுதான் அறிவு? அப்போ அருவம் என்பதால் அறிவு என்று ஒன்று இல்லை என்று சொல்லிவிடத்தான் முடியாது. உணர்கின்ற ஒன்றினை உயிர் என்றோம். உணர்வது என்றால் என்ன? உணர்வதன் மூலம் உயிர் புறத்தே உள்ளதனை அறிந்து கொள்கிறது. உணர்வதன் மூலம் எது அறிந்து கொள்கிறது? உணர்தலின் மூலம் எது அறிந்து கொள்கிறது எதுவோ அதுவே அறிவு ஆகும். இதனை முடிவு செய்வதே அறிவு தான்.
அறிகின்ற காரணத்தால் அது அறிவு என்கின்ற காரண பெயரை பெறுது. இதுவரை அறிவை பற்றி அறிவு இவ்வாறு சிந்தித்திருக்காது. இப்போது எது இவ்வாறு சிந்திக்க வைக்கிறது? வேதாத்திரிய அறிவியல், அறிவு ப்ளஸ் இயல். அகராதி சிந்திக்க வைக்கிறது. உருவம் இல்லாமலும் இருக்குது என்கின்ற கோட்பாடு உருவமில்லாத ஒன்றினை இல்லை என்று சொல்லிடவும் முடியாது என்கின்ற கோட்பாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவை பற்றி சிந்திக்கும்போது உருவம் இருப்பது தான் இருப்பது, உருவம் இல்லாததை இல்லாதது என்று எப்போதுமே கருத முடியாது என்று அறிந்து கொண்டோம். எப்போதுமே என்றால் மெய்ப்பொருள் விஷயத்தில் அது பொருந்தாது என்பதுதான் எப்போதுமே. ஆனால் பொருள்களால் ஆன உலகில் உருவம் இல்லாததை இல்லாதது என்றுதான் உலக வழக்கில் சொல்ல முடியும். ஆனால் எவ்வாறு உருவம் இல்லாமல் இருந்ததும் அறிவு இருப்பதனை ஏற்றுக்கொள்கின்றதோ அதே ஒப்புமையில் மெய்ப்பொருளை, ஆதி நிலையை, இறையை தீர்மானம் செய்யும் விஷயத்திலையும் ஒன்றுமில்லாதது போல் வெட்டவெளி தோன்றினாலும் வெட்ட வெளியே சாதாரண பொருளில் அது வெளிதான் என்று கொள்ளாமல் உறுதிப்பாட்டோடு அந்த வெளி எல்லாம் வல்ல ஆற்றல் மிக்கது தான் என அறிந்துக்கணும். இதில் இரண்டாவது புரிதலுக்கு இடமே இல்லை. வெளி ஆற்றல் மிக்கது என கருத்தியலாக புரிந்து கொள்வதில் எல்லளவும் ஐயம் இருக்க அவசியமில்லை. இயற்கையின் ஆதி நிலையான வெட்ட வெளியிலிருந்து தானே அறிவு தன் பயணத்தை தொடங்குகிறது. உயிர்களிடத்தில் உள்ள அறிவு உருவம் இல்லாதது இருந்தாலும் அது இருக்குது என ஏற்றுக்கொண்ட அறிவு வெட்ட வெளியை பற்றி சிந்திக்கும் போதும் இதே நிலைப்பாட்டை தானே எடுக்க வேண்டும். ஆதி நிலையே அறிவு இருக்கிறது. ஆக உருவமில்லாத ஆனால் இருக்கின்ற தனி சிறப்பினை பெற்ற பேரறிவே ஆதிநிலை வெட்டவெளி. ஆகவேதான் ஆதிநிலையான வெட்டவெளிக்கு உருவம் இல்லாததால் ஒன்றும் இல்லாதது போல் காணப்படுகிறது. ஆய்வு செய்ததில் இந்த அறிவை பற்றிய சிறப்பான விளக்கத்தை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக வறுமைனா என்னங்க? வறுமை என்ற சொல்லிற்கு பொருள் தெரியும், ஆனால் வார்த்தைகளால் எவ்வாறு சொல்வது? எனவே வறுமை என்கின்ற சொல்லிற்கான பொருள் என்னன்னா, வறுமை என்பது அடிப்படை பொருளாதார வசதி இல்லாத நிலை என்று பொருள். அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவதற்கு உறைவிடம் ஆகியவற்றை பெறுவதற்கு கூட பொருள் வசதி இல்லாமல் என்றும் பொருள் எடுத்துக்கலாம். வறுமையால் வரும் துன்பங்கள் எண்ணிலடங்கா. தனி மனிதன் மட்டும் துன்பம் அடைவதில்லை, அதன் காரணமாக பிறரும் சமுதாயமும் துன்பங்களை சந்திக்க நேரிடுது. அறிவின் வறுமை அப்படின்னா என்னங்க? அறிவு வறுமை என்றால் என்ன என்றும் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அறிவுடன் வறுமை சேர்ந்து விட்டால் அறிவின் நிலை என்ன என்று நினச்சி பாருங்கள். அறிவின் வறுமை என்பது 2 சொற்களை கொண்ட சொற்றொடர். நமக்கு தெரிந்த வரையில் 1911 வரை இப்படி ஒரு சொற்றொடர் இதுவரை அறியப்படாதாக இல்லை. 1911க்கு பிறகு வேதாத்திரிய மகரிஷி அறிவை பற்றிய அறிவியல் அகராதி தான் வெளியிட்டார். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே நாம் அறிவின் வறுமைன்னா என்ன, வறுமை என்ற சொல்லிற்கான பொருளை நினைவிற்கொண்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டு அறிவின் வறுமை என்னன்றதை சிந்திக்கலாம். வறுமை என்பது அடிப்படை தேவைக்கு கூட, அதாவது வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குகின்ற பொருளாதாரம் இல்லாத நிலை அறிவின் வறுமையாகுது. ஆகவே அறிவோடு வறுமை சேர்ந்தால் ஏற்படுகின்ற நிலை என்னங்க? அறிவின் அடிப்படை தேவைக்கே வறுமை ஏற்பட்டு விட்டது என்கின்றது. அப்படின்னா அறிவின் அடிப்படை தேவை என்பது என்னதுங்க? இப்போது அறிவின் அடிப்படை தேவை என்றால் என்ன என்று அறியறதுக்கு அவசியமாக இருக்குது. உயிரினங்களிலே மனித உயிரினம் மிக சிறப்புடையது. எதனால் சிறப்புடையதாவது? இதனை இயற்கை சொல்லவில்லை, மனிதன் தான் சொல்கிறான். 6ஆம் அறிவு இருப்பதனால் தன்னை சிறப்புடையவன் என்கிறான் மனிதன். அத்தகைய சிறப்புடைய 6ஆம் அறிவு வறுமையில் இருந்தால் விளைவு என்னவாக இருக்கும்? இழப்பு தானே.
தனக்கும் பிறர்க்கும் அவன் வாழும் சமுதாயத்திற்கும் ஆறாம் அறிவின் அடிப்படை தேவை என்றால் என்ன பொருள்? ஆறாம் அறிவின் அடிப்படை தேவை என்றால் அதனை எவ்வாறு பொருள் கொள்வது? ஆறாம் அறிவு எவ்வாறு திகழ வேண்டும்? அவ்வாறு திகழ்வது தான் ஆறாம் அறிவின் அடிப்படை தேவையாகிறது. எப்போது அறிவு வறுமையில் உள்ளதாகிடுது? அறிவு திகழ வேண்டிய நிலை உருவாகவில்லை என்றால் அப்போது அறிவு வறுமையில் இருப்பதாக தானே கொள்ள முடியும். ஆறாம் அறிவு எவ்வாறு திகழ வேண்டும் என சுருக்கமாக சொல்லணும்னா, இரண்டொழுக்க பண்பாடான அன்பும் கருணையும் வெளிப்படுத்துவதாக அமையணும். அவ்வாறுலாம் அறிவு வறுமையில் உள்ளதாக தான் கொள்ள முடியும். அறிவை பற்றி ஆராய்ச்சி செய்துள்ள அறிவின் அறிவியலரான வேதாத்ரி மகரிஷி அறிவிற்கு வறுமை இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. இதற்கு ஏதும் விஞ்ஞான நிரூபணம் தேவையா? தேவையில்லையே. ஆழ்ந்த பல நாள் தொடர் ஆராய்ச்சியின் முடிவில் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டாலே அது அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு தான். அப்படி பார்க்கும்போது அறிவின் இரண்டொழுக்க பண்பாடான அடிப்படை தேவை வெளிப்படவில்லை எனில் அறிவு வறுமையில் உள்ளது என்று தான் ஏற்றுக்கணும். அறிவின் இரண்டொழுக்க பண்பாடான அடிப்படை தேவை வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன பெயரிட்டு அதை சொல்லணும்? அதனை அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்று தான் மகரிஷி அவர்களால் சொல்கிறாங்க. ஆகவே தான் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் ஆகிய 3 வகையிலும் அறிவு வறுமை நிலவுகின்றது என்று கூறுறாங்க மகரிஷி. இந்த 3 நீங்கிய நிலையை தான் புத்தர் சொல்றாரு. அறிவுடன் என்பது கௌதம புத்தர் கூறும் அபயம் தரும் அமுதமொழி. அறியாமையால் தனக்கும் பிறர்க்கும் தான் வாழும் சமுதாயத்திற்கும் சொல்லினா தீமைகள் வருவதால் அறியாமையுடன் வாழ்பவன் தானும் அவதியுற்று பிறரையும் அவதியுறை செய்வதே நடக்குது. இரு தரப்பினரும் அவதியுறுவது முதலாமவரின் அறியாமை செயல்களால் நடக்குது. எப்படி இருந்தாலும் விளைவை அறிந்து தவறு செய்தாலும் விளைவை அறியாது தவறு செய்தாலும் விளைவு ஒன்று தான். அறியாமையில் தவறு செய்தலும் விளைவு உண்டு. இதனை தான் கல்லார் கற்றால் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமான் என்று இறைவனே துன்பப்படுகிறான் என எடுத்து காட்டியுள்ளார் மகரிஷி. எனவேதான் அறியாமையுடன் ஒருவன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது என்கிறார் கௌதம புத்தர். வேதாத்திரியும் போதனை மார்க்கம் அல்லங்க, சாதனை மார்க்கம். உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை தவிர்த்து வாழ்வது தான் சாதனை. செயல் மாற்றம் வருவது தான் சாதனை. உண்மையை உணர வேண்டும். உண்மையை உணர்த்தக்கூடிய அளவிற்கு நாம் உணர வேண்டும். உண்மையை உள்ளவாறு உணர்த்த வேண்டும். உணர்ந்த பிறகு தெளிவு வந்துவிடும். தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும். வாழ்க்கை தத்துவத்தின் உச்சகட்ட தலைப்பு பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும். இந்த தலைப்பில் மகரிஷியின் இரண்டொழுக்க பண்பாடு செயல் விளைவு தத்துவம் உள்ளடக்கியது. பாவப்பதிவுகளை விதின்னு சொல்கிறாங்க. இது 2 வகைப்படும். ஒன்று விதி. விதி என்பதை இயற்கை விதி என்பார். இயற்கை பிரபஞ்சத்திற்கே விதித்த விதி. அதை அறிந்து கொள்ள அறிவுதான் மதி. மனிதர்கள் தனக்குத்தானே விதித்து கொண்ட விதி இதுதான் பாவப்பதிவுகள். பாவப்பதிவுகளை மனிதன்தான் போக்கிக் கொள்ள முடியும். விதியை தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, என் தலையில் எழுதிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது பாவப்பதிவில் தான் சொல்கிறாங்க. அப்படி என்னுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவப்பதிவில் தான் இதை சொல்கிறது. மும்மனங்களில் ஆணவம், கண்மம், மாயை. இதில் கண்மம் என்பது தான் பாவப்பதிவு. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு தான் உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் தியான பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் மௌன பயிற்சியும் பாவப்பதிவு செய்யணும். இதை உங்களுக்காக அடுத்தவங்க செய்ய முடியாது. அவரவர்கள் தான் அந்தந்த பயிற்சிகளை செய்து பாவப்பதிவுகளை போக்க வேண்டும் என்று அழகாக வலியுறுத்தியவர் மகரிஷி. இது நிதர்சனமான உண்மை, தத்ரூபமான ஆன்மீகம். விதியை நிர்ணயிப்பது இறைவன் மட்டுமே. இதை மாற்றுவதற்கு நீ யார் நான் யார் என்று பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள். இறைவன் விதியை மக்களுக்கு எழுதுகிறார் என்றால் ஏன் ஒவ்வொருவருக்கும் மாற்றி எழுதணும்? இறைவன் என்பவன் அன்பும் கருணையும் ஆனவன்.
ஏன் மக்களுக்கு விதியை மாற்றி எழுதுகிறாரு? இறைவன் விதியை எழுதுகிறார் என்றால் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதுகிறாரு? ஒவ்வொரு மனிதன் செயலும் வெவ்வேறாக இருக்குது. அந்த செயலின் அடிப்படையில் தான் அவனுடைய விளைவை இறைவன் எழுதுகிறார். ஒவ்வொரு மனிதரும் செய்கின்ற செயலுக்கு ஏற்ப விளைவு கருமையத்தில் பதிகிறது. அப்போது நாம் நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவும், கெட்ட செயல் செய்தால் கெட்ட விளைவும் கருமையத்தில் பதியும். அப்போ நாம் செய்கின்ற செயலை நல்ல செயலாக செய்தால் நல்ல பதிவுகள் கருமையத்தில் பதியுமா என்ன? அப்போ பதிவுகளை போக்க வேண்டிய கடமை இறைவனிடம் இல்லை, நம்மிடம்தாங்க இருக்குது என்ற விழிப்புணர்வு இருந்தாலே பாவப்பதிவுகளை போக்கக்கூடிய தன்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். இதற்கு பரிகாரம் தேவையில்லை. பரிகாரம் என்பது செயல் மாற்றமே. ஜாதகத்தில் பாவப்பதிவுகளை போக்குவதற்கு பரிகாரம் என்ற பெயரில் விவகாரம் நடக்குது. பாவப்பதிவுகளை யார் உருவாக்கினார்களே அவரவர்களே தான் பாவப்பதிவுகளை போக்க கொள்ள முடியும், மற்றவர்கள் போக்க முடியாது. அதனை மாற்றுவதற்கு உரிய வழியை சொல்லலாம், அதற்குரிய தத்துவத்தை சொல்லலாம், அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கலாம், அதற்குரிய பயிற்சியை கொடுக்கலாம், அதற்குரிய தைரியத்தை கொடுக்கலாம். இந்த வழிமுறைகளை அனைத்தும் வகுத்து கொடுத்தவர் நமது குருபுரான் வேதாத்ரி மகரிஷி. இதை கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் இல்லைங்களா, தீதும் நன்றும் பிறன் தரவாரா. என்னுடைய பாவப்பதிவுகளுக்கு காரணம் நான் தான் என்பதை எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நம் கருமையத்தில் பாவப்பதிவுகள் பதியாமல் பார்த்துக்கலாம், போக்கிக்கலாம். என் கருமையத்தில் பதிந்த பாவப்பதிவை வேறொருவர் மாற்ற முடியாதுங்க. என் கருமையத்தில் பதிந்த பதிவை நான் தான் மாற்ற முடியும். எப்படின்னா, என் செயலில் மாற்றம் வராமல் அதனை மாற்ற முடியாது. பாவப்பதிவுகள் உடலிலே இருக்குது என்பதுக்கு அடையாளம் என்னங்க? உடலிலே நோய், உள்ளத்திலே கலந்தம். பாவப்பதிவுகள்லாம் நோய் வருகிறது என்று சொன்னால் பாவப்பதிவை போக்க முடிகிற போது அதன் விளைவாக வந்த நோயும் தீர்க்க முடியும் தானே பொருள். பாவம்னா என்ன? அதனுடைய விளைவாக வருகக்கூடிய பதிவு எங்கே பதியுது? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல் மட்டும்தான் பாவப்பதிவாகி கருமையத்தில் பதியுது. புண்ணியனா என்னங்க? அதனுடைய விளைவாக வரக்கூடிய புண்ணிய பதிவு எங்கே பதிகிறது? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பத்தை போக்கக்கூடிய செயல் அனைத்தும் புண்ணியம். புண்ணிய பதிவாக இருப்பது கருமையத்தில் இல்லை. பாவப்பதிவுகளும் அதன் போக்கும் வழிவுகளும் என்று மகரிஷி குறிப்பிட்டுள்ளார். மகரிஷி ஏன் புண்ணிய பதிவுகளும் அதனை சேர்க்கும் வழிகளும் என்று குறிப்பிடலை? பாவப்பதிவுகளை ஏன் போக்கிக் கொள்ள வேண்டும்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கத்தை போக்குவதற்கு. மனிதனின் இயல்பான குணம் துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம இன்பமாக வாழினா பாவப்பதிவில் போக்கிக்கணும். இன்று சமுதாயத்தில் உள்ள மக்களிடம் எது பாவம் எது புண்ணியம் என்று தெரியாமல் அறியாமையில் இருப்பதால் அவர்கள் மேலும் மேலும் பாவத்தை செய்து கொண்டு பதிவுகளை ஏற்றுக்கிறாங்க. பதிவுனா என்னங்க? நம்மிடம் உள்ள எண்ணம் சொல் செயல் எப்பொழுதும் வீணாக போய்விடுவதில்லை. அவை நமது கருமையத்தில் பதிந்து கொண்டே தான் இருக்குது. இதுவரை நாம் நினைத்த எண்ணங்கள், சொன்ன சொற்கள், செய்த செயல்கள் அனைத்தும் நம் கருமையத்தில் பதிவாக இருக்குது. பதிவுகளை கருமையத்தில் பதிய வைப்பது அறிவாகிய இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான். சடப்பொருளிலும் உயிரினங்களிலும் உள்ள கருமையத்தில் பதிய வைக்க காரணமாக இருக்குது. இதனால தான் மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற சொல்ல அது கருமையத்தில் இருந்து இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் இருக்க ஆற்றலால் வான்காந்தம் முழுவதும் நிரம்பி உலக மக்களிடம் அமைதியை ஏற்படுத்துகின்றார். இந்த பதிவு 6 இடத்துல பதியுதுங்க. வான்காந்தம், மூளை, உடல் செல்கள், உயிர் துகள்கள், ஜீவகாந்தம், கருமையனு. மூளை செல்களில் எண்ணெய் பதிவாகும், உடல் செல்களில் இறுக்க சுருக்க பதிவாகும், உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாகும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகும், கருமையத்தில் தரப்பதிவாகும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதியுது. வான்காந்தத்தில் எப்படி பதிகிறது என்றால், இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் கருமையத்தில் ஈர்ப்பு சக்தியாக உள்ளது. இந்த கருமையத்திற்கு சென்றவுடன் அங்கிருந்தும் விலக்கு சக்தியாக வான்காந்தத்தில் பதியுது. எப்படின்னா, வந்த வழியாக தான் திரும்ப போயாகணும். வான்காந்தத்தில் படுகின்ற சமுதாய பதிவையும் நம்மிடம் கருமையத்தில் பதியும் தரப்பதிவாகிய பாவப்பதிவுகளையும் நல்ல பதிவாக புதிய எண்ணம் சொல் செயலில் நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருந்தால் உலக மக்களிடமும் நம்மிடமும் அமைதியும் மௌனமும்
ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருக்குங்க. இந்த 2 பதிவுகளையும் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் எப்பொழுதும் எண்ணம் சொல் செயலில் விழிப்புணர்வோடு இருந்து பழகணும். மூளை செல்களில் பதிகின்ற பதிவு, உடல் செல்களில் பதிகின்ற பதிவு, உயிர் துகள்களில் பதிகின்ற பதிவு, ஜீவகாந்தத்தில் பதிகின்ற பதிவு, இவை 4ம் செயல் பதிவு. இவை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இயல்பாக வரும். இதனால் நமக்கு பாதிப்பு இல்லைங்க. கருமையத்தில் பதியக்கூடிய தரப்பதிவு நல்லதா கெட்டதா என்று பிரிப்பது உலக மக்களிடம் இல்லை, உலக நாடுகளிடம் இல்லை. அதை முடிவு எடுப்பது இறை நீதி. கருமையத்தில் உள்ள அறிவாக இருக்கக்கூடிய இறைவனால் இதனை நல்ல பதிவானால் புண்ணியமாகவும் கெட்ட பதிவானால் பாவ பதிவாகவும் கருமையத்தில் பதிவாகுது. மனம் உணரும் உணர்வை பொறுத்து இன்பமாக துன்பமாக உணர்கிறோம். ஒருவருக்கு நாம் துன்பத்தை கொடுத்தோமா அல்லது துன்பத்தை போக்கினோமா, இந்த உணர்வின் அடிப்படையில் தான் இன்ப துன்ப பதிவாக கருமையத்தில் பதியுது. பதிவுகள் உணர்வு சார்ந்தது, பொருள் சார்ந்தது அல்ல. உணர்வு என்பது அலை. ஏற்கனவே கருமையத்தில் உள்ள பாவப்பதிவுகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளணும் என்றால், உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்தால் மேன்மேலும் பாவப்பதிவு கருமையத்தில் சேராது. விழிப்புணர்வு நிலை என்ற வார்த்தையை அனைத்து மகான்கள் கூறினாலும் அதற்கு அழுத்தமாக அடைமொழி கொடுத்து கூறியவர் வேதாத்ரி மகரிஷி. எப்படின்னா, விளைவு அறிந்து விழிப்பு நிலையில் செயல் செய்தால் விளைவு நன்மையாக முடியும். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் புண்ணியம். துன்பம் விளைவிக்கின்ற செயல் பாவச் செயல். உதாரணமாக, ஒருத்தர் புகை பிடிக்கிறாரு. குடிப்பதோ தேவையில்லாத உணவை சாப்பிடுவதாலோ தற்காலத்தில் உடனே அவருக்கு விளைவை தராது. நாள் கடந்த பிறகுதான் அவருடைய உடலுக்கு மனதுக்கு பிற்காலத்தில் நோயாக விளைவை தரும். இதற்கு தான் மகரிஷியை விளைவை அறிந்து விழிப்பு நிலையில் நீங்கள் எண்ணம் சொல் செயலால் செயலாற்றும் போது விளைவு இன்பமாக அமையும் சொல்கிறார். இதை போல தான் ஒரு விளக்கத்தை ஆன்மீகத்தில் எந்த மகானும் கொடுத்ததில்லை. இப்போ எண்ணத்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் புண்ணியம். சொல்லால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் விளைவிக்காத செயல் புண்ணியம். செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் புண்ணியம். ஆக 18 வழியில் நம்ம செயலை செய்கிறோம். செயலினால் வரும் துன்பம் குறைவு, சொல்லால் வரும் துன்பம் இதைவிட அதிகம், எண்ணத்தால் வரும் துன்பம் கணக்கிட முடியாது. எண்ணம் ஒரு புள்ளியில் அடங்கும், அகண்டாகரம் வரையிலும் விரியும். தவம் செய்வதற்கு முன்பு நல்லது எல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டது எல்லாம் நல்லதாக தெரியும். தவம் செய்து பழக பழக நல்லது நல்லதாக தெரியும், கெட்டது கெட்டதாக தெரியும். இது தவத்தினுடைய வலிமை. காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரையில் நம்ம எந்த விகிதாதாரத்தில் பிறருடைய துன்பத்தை போக்கியிருக்கின்றோமோ, துன்பத்தை கொடுத்து இருக்கின்றோமோ என்று கணக்கெடுத்தால் 100 துன்பத்தை போக்கியிருந்தால் நமக்கு கருமையத்தில் புண்ணியம் சேரும். 100 துன்பத்தை கொடுத்துருந்தால் நமக்கு கருமையத்தில் துன்பம்தான் பதியும். நம்முடைய தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள் இவர்களிடம் உள்ள பதிவுகள் தற்கால சூழ்நிலையில் தற்கால வாழ்க்கை நிலையில் பாவப்பதிவுகள் குறைந்திருக்கிறதா அதிகமாக இருக்குதா? இது போன்ற அவர்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து தற்போது வாழ்க்கை நிலையில் மாற்றம் அடைந்திருக்கிறோம். ஆனால் நமது தாத்தா பாட்டியிடம் இருந்த அன்பு, கருணை, அமைதி, இரக்கம் போல் உடல் ஆரோக்கியம் நம் குழந்தைகளிடம் நம்மிடம் இருக்குதா? பாவவினை பதிவுகளை 3ஆக சொல்கிறாங்க. சஞ்சிதா கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மன்றது ஆ ப்ளஸ் காமியம். ஆனா ஆன்மா, காமியம்னா இச்சை. ஆன்மாவிற்கு இச்சை ஊட்டிய செயலை செய்து பதிவை இனிமேல் கருமையத்தில் பதிய வைப்பது என்று பொருள். ஆகாமிய கர்மம் நம்மிடம் இப்போது இல்லை. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று மகரிஷி இரண்டொழுக்க பண்பாட்டில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதை போல் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்தோன்னா நம்முடைய சஞ்சிதா கர்மம், நம்முடைய ஓப்பனிங் பேலன்ஸு 3 வயது வரை நமக்கு வரக்கூடிய வியாதிகள், துன்பங்கள் அனைத்தும் சஞ்சித கர்மப்படியே, சஞ்சித கர்மத்தின் ஜெராக்ஸு தான் நம்முடைய ஜாதகம்.
நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவு பிறருக்கு துன்பத்தை போக்கினால் அது நல்ல பதிவு, பிறருக்கு துன்பத்தை கொடுத்தா அது பாவப்பதிவு. இந்த அடிப்படையில் தான் பிரார்த்த கர்மம் நமது கருமையத்தில் பதியுது. பிறருக்கு துன்பத்தை கொடுப்பது குறைத்து கொண்டோம், பிறர் துன்பத்தில் போக்குவதில் அதிக நாட்டம் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு துன்பத்தை போக்கினால் அது புண்ணிய பதிவு. எப்படின்னா, ஒரு நமது வீட்டுக்கு ஓடி வராரு, அதுக்கு காரணம் அவருடைய நகையை ஒருத்தன் திருட வரான். நம்மிடம் என்னுடைய நகை ஒருவன் பறிக்க வருகிறான், அவனிடமிருந்து எனக்கு காப்பாற்றுங்க, உங்கள் வீட்டில் நான் ஒதுங்கிறேன்னு உதவி கேட்குறாங்க அவங்க. அப்படியே நாமளும் செய்கிறோம். அந்த திருடன் அப்பொழுது இவ்வழியே ஒரு பெண் வந்தாலே பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நான் அந்த பெண்ணை இந்த வழியாக தான் சென்றால் என்று வேறு வழியை காட்டிடுறோம். அங்கே பொய். அந்த பெண்ணினுடைய துன்பத்தை போக்குவது இதனால் நமக்கு புண்ணிய பதிவு தான் வரும். நமக்கு ஜோதிடம் பார்ப்பவர நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். எப்படின்னா, நம்முடைய 3 வயது முதல் இன்று வரை பிறருடைய துன்பத்தை போக்கி வந்தால் சஞ்சிதா கர்மத்தினுடைய திணிவு குறைந்து கொண்டே தான் வரும். இதனால் நமக்கு நடக்க இருக்கும் துன்பம் நடக்காது. நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே வந்தால் நடக்காது என்று சொல்லக்கூடியது நடந்துவிடும். இதை தான் ஜோதிடத்தில் சொல்வது பலிப்பதில்லை என்று சொல்கிறாங்க. நாம் பிறந்தது முதல் இன்று வரை சஞ்சிதா கர்மத்தினுடைய திணைவை குறைப்பதற்கு நம்முடைய உடல், பொருள், அறிவு, அதிகாரம், சூழ்நிலை இவற்றுக்கு ஏற்ப பிறருடைய துன்பத்தை போக்கி கொண்டே வந்தால் சஞ்சிதா கர்மம் முழுவதும் இப்பிறவியிலேயே தீர்ந்துவிடும். இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ன்றார். அவர் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அவர் சைல்டு. நம்முடைய பதிவுகளின் தொகுப்பு தான் குழந்தைகளுக்கு செல்லுது. குழந்தையினுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அப்பா அம்மாவிடம் வந்த பதிவுகளின் தொகுப்புப்படி தான் அந்த குழந்தை வாழ்க்கை அமையும். மகரிஷிக்கிட்ட பாவப்பதிவும் போக்கும் வழி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு தகப்பனாருக்கு 10 குழந்தை பிறக்குது, ஒரு தகப்பனாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ அந்த அப்பாவினுடைய பதிவுகள் 10 குழந்தைகளுக்கும் போகும்போது அதனால் வரக்கூடிய துன்பம் குறைவாக 10 பேர்களும் பகிர்ந்து கொள்வார்களா? ஒரு குழந்தை பெற்றெடுத்த அப்பாவுடைய பதிவு ஒரு குழந்தைக்கு துன்பம் அதிகமாக இருக்குமா என்று கேள்வி கேட்குறாரு. அதற்கு மகரிஷி ஒரு பேப்பரில் உள்ள மெசேஜை 10 ஜெராக்ஸ் எடுத்து வாங்க, இந்த பேப்பரில் உள்ள தகவல் 10 பேப்பர்லையும் இருக்குமா இருக்காதா? இப்பொழுது நீங்கள் ஒரு ஜெராக்ஸை எடுத்து வாங்க, அந்த ஒரு ஜெராக்ஸில் இந்த பேப்பரில் உள்ள மெசேஜ் அனைத்தையும் இருக்குமா இருக்காதா? அதை போன்று தான் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த பதிவுகளின் விளைவை அனைவரும் சமமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பதிவுகளின் விளைவை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த அன்பர் விடாமல் அந்த அப்பா நல்லது செய்து வருகிறார்னா சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அவருடைய பிள்ளைக்கு குறையுமா கூடுமான்றார். அவர் எப்பொழுது பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய செயல் செய்தாலும் அதனால் ஏற்பட்ட விளைவு அவர் குழந்தைகளோ பேரன்களோ அனுபவிக்கும் சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அனைவருக்கும் அவ்வப்போதே அழிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதே கேள்வியை மற்றொருத்தர் கேட்குறாரு எழுந்து, பிறருடைய துன்பத்தை போக்கினால் பாவப்பதிவுகள் குறையும் என்று சொல்கிறீங்களே, அப்பா செய்தால் அனைவருக்கும் சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அழியும் என்கிறீங்க. ஒரு அப்பாவினுடைய 10 பையன்களில் ஒரு பையன் பிறருடைய துன்பத்தை போக்கினால் அதனால் ஏற்படும் புண்ணிய பதிவு அனைவருக்கும் சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அழியுமான்னு கேட்குறாரு. அதற்கு மகரிஷி, அவர்கள் அப்பா புண்ணியம் செய்தால் அதனால் ஏற்படும் விளைவு அனைவருக்கும் சமன் செய்யப்படும். ஆனால் பையன் என்பது தந்தையினுடைய ஜெராக்ஸு. பையனால் ஏற்படும் விளைவு மற்றவருக்கும் அப்பாவுக்கும் குறையாது. ஆனால் அந்த புண்ணியம் செய்த பையனுக்கு அவனுடைய பையனுக்கும் தான் குறையும்னு சொல்கிறாரு மகரிஷி. இதுதான் திருமூலர் சொல்கிறாரு, திளைக்கும் வினைகிடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமரும் மேற்றுணையாமே அப்படின்றார். தாய் தந்தையர் செய்த தவமும் அறமும் தன்னுடைய பிள்ளையினுடைய சஞ்சிதா கர்மத்தின் விளைவை திணிவை துன்பத்தை குறைக்கின்றார் திருமூலர். இந்த வேதாத்திரியத்தில் 14 அம்ச திட்டத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 14 அம்சம்: போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கு விளையாட்டு, செயல்விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல்னு. இதில் 3வது திட்டம் என்னங்க? நேர்மையான நீதிமுறை. கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து கொலையுண்டான் நீதி
கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை என்று நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்றும் சொன்னால் கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன, குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடும் துன்பம் தரவில்லையோ, நீதி எங்கேன்னு மகரிஷி சொல்கிறாங்க. நீதி என்பது நேர்மையாக இருக்கணும். குற்றம் புரிந்த ஒருவன் தக்க சாட்சி இல்லாமல் தப்பிவிட்டாலும் அது பெரும் தவறு அல்ல. ஆனால் ஒரு நிரபராதி எந்த சூழ்நிலையிலும் தண்டனைக்கு ஆளாக நேரிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த நீதி எல்லா நாடுகளிலும் உள்ளது. ஆனால் ஒருவன் கொலை செய்தான் என்ற குற்றத்திற்காக அவனுக்கு நீதிமன்றம் தூக்கு போன்ற கொலை தண்டனையை வழங்குது. கொலை செய்தவனுக்கு தண்டனை என்பது சரி என்னாலும் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய பிறகு அவனின் மனைவி, மக்கள், பெற்றோர், உறவினர்கள் எவ்வளோ தூரம் துன்பம் அடைகிறாங்க. இவர்கள் என்ன குற்றம் செய்தாங்க, இவர்களுக்கு என்ன தண்டனை? அறிவற்றவன் செய்த கொலைக்கு அறிவில் சிறந்த நீதிபதி அளித்த தண்டனையும் கொலைதானே. இது நீதி அல்லவே. மேலும் ஒருவன் குற்றவாளி ஆகிறானா அவனுக்கு தேவையான வாழ்க்கை தேவைகள் நிறைவேற போதிய வேலைவாய்ப்பு போன்றவற்றை அளிக்காத சமுதாயம் தானே குற்றவாளி. மேலும் நீதி என்பது நேர்மையான முறையில் அமைய ஆண்டோர்கள் சிந்தித்து நல்ல சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை செயல்படுத்த சிறந்த அரசும் அமைய வேண்டும் என்கிறார் மகரிஷி. குண்டலினியானது தோற்றம், நிலைபேறு, அழிவு என்ற 3 நிலையில் குறிக்குது. முக்கரந்தி எனப்படும் 3 முடிச்சுகளையும் துளைத்தபடி மேலே செல்லுது. அதை மூலாதாரத்தில் உள்ள பிரம்ம முடிச்சு, அநாதகத்தில் உள்ள விஷ்ணு முடிச்சு, ஆக்னாவில் உள்ள சிவ முடிச்சு அப்படின்னு 3ஐயும் சொல்கிறாங்க. யோகத்தின் குறிக்கோள் இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்த்து குண்டலினியை சகஸ்ராசானத்தில் நிலைபெற செய்தது தான். அப்படி நிலை பெற்றதுன்னா ஒடுங்கி இறைநிலையோடு இணையும் போது தான் சோமாசலம், மதியமுது, மாங்காய்ப்பால், காயாப்பால், அமுதப்பால், கருநெல்லிச்சாறு, கபாலத்தேன், சோமப்பால், பஞ்சாமிர்தம், செம்மதிப்பால் என்றெல்லாம் சித்தர்களால் போற்ற புகழப்பட்ட அமுதத்தை பருகலாம். முத்திரம்னு சொல்லுவாங்க மகரிஷி. பரிணாமம், இயல்பூக்கம், குறுதலறம். பரிணாமம் விண்ணு முதற்கொண்டு அவை இணைந்து பஞ்சபூதங்களாகவும் அண்டக்கோடிகளாகவும் உயிரினங்களாகவும் மாற்றம் பெறும் நிகழ்ச்சி தான் பரிணாமம். இயல்பூக்கம் என்பது எல்லா தோற்றங்களும் அணுக்களின் கூட்டுதான் என்றாலும் அவற்றில் காந்தம் உற்பத்தியாகி அதன் தன்மாற்றங்கள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் ஆகியவற்றால் வந்த வடிவம் பெறும் குணங்களுக்கு ஏற்ப அதற்கு உரிய சிறப்பு பொருத்தமாக அமையும். இதுவே இயல்பூக்கம். மேலும் இயல்பூக்க நியதியால் உருவங்களில் அமைப்பு மாற்றங்களும் குணநல மாற்றங்களும் உண்டாகும். கூடுதல் அறம் என்பது செயல் அல்லது இயக்கத்திற்கு ஏற்ற விளைவு எனும் இயற்கை நீதி. எல்லையற்ற இறையாற்றலை இருப்பு நிலையாக ஈற்று ஆற்றலாக கொண்டால் அதன் ஆற்றல் பெருகி மடிப்புற்று வழிந்தோடும் நிகழ்ச்சியே விண் என தெரிஞ்சுக்கிட்டோம். இறைவெளி என்பது நிலை பொருள். அதிலிருந்து தோன்றிய நுண்விண் அலை. பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அனைத்தும் விண்கூட்ட நிகழ்ச்சி தான். அதாவது அலைகள் ஒன்றோடொன்று கூடுவதும் மோதுவதும் பிரிவதும் அனைத்தும் அலை நிகழ்ச்சிகளே. எந்த அலையானாலும் காந்த ஆற்றல் இல்லாதது இல்லை. அலைகள் கூடினாலும் மோதினாலும் அவற்றிலிருந்து காந்தாற்றல் அந்தந்த பொருள், இடம், வேகம், சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப தன்மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கு ஏற்றவாறு விளைவுகளும் காணும். இந்த இறைநீதி தான் செயலுக்கு அல்லதுக்கு இயக்கத்திற்கு ஏற்ற விளைவுன்னு கூடுதல் அறன்னு சொல்லுவாங்க. ஆன்மாவில் 3 நிலை இருக்குதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. காமதேனு, கற்பகம், சிந்தாமணின்னு. காமதேனு என்றது தேனு என்பது பசு. ஆன்மீக உலகில் பசு என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும். காமம் என்பது இச்சையை குறிக்கும் சொல். காமதேனு எனும் இச்சையை இயல்பாக உடைய ஆன்மா என்று பொருள். உடல் வரையில் எல்லை கட்டி புலன்கள் வழியே புறப்பொருள் கவர்ச்சியால் ஈர்க்கப்பெற்று ஆன்மா செயல் புரியும் போது விளைவுகள் பெரும்பாலும் சலிப்பும் துன்பமும் தரும். இந்த வகையில் இச்சைக்கே ஆன்மாவின் ஆற்றல் பயன்படும் முதல் கட்டம் காமதேனு. கற்பகனா கற்பு ப்ளஸ் அகம் என்ற சொற்களின் இணைப்பு தான் கற்பகம். இங்கு ஆன்மா உயிர் வரையில் உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலை.
இச்சித்து இச்சித்து தூய்க்க தூய்க்க சலிப்பும் துன்பமும் பெற்ற ஆன்மா சிந்தனையில் ஆழுது. புற இயக்கம் விடுத்து தன்னடக்கம் உண்டாகி உயர்நிலையின் சிறப்பை அறியுது. அறிவை படற்கை ஆற்றலாகவே அறிந்து கொள்கிறது. விளைவறிந்து செயலாற்றும் தகமையை ஓங்குகிறது. செய்யத்தக்கன தகாதன இவற்றை விளங்கி விளக்க வழியில் தன் தேவை பழக்கம் இவற்றை ஒழுங்குபடுத்தி கொள்கிறது. இந்த அளவில் அறிவு உறுதி பெற்ற போது ஒழுங்கும் இயல்பாகுது. உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவின் அந்த மதிப்புள்ள உயர்நிலைதான் கற்பகம். அகம் என்றால் உள்ளம், கற்பு எனில் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலை. இதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி நிலை. மூணாவது சிந்தாமணி, சிந்தை மணியான நிலை. அதாவது சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை. தன் உயிர்நிலை உணர்ந்த அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூலநிலை அறியும் ஆர்வம் எழுது. சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாகத்தான் இயற்கமட்ட அமைதி நிலையை பெறுகின்றது. மெய்ப்பொருளாகி விடுகிறது. தனது இருப்பு நிலை அணு முதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பாலுள்ள பெருவெளி வரையில் நிறைந்திருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்ளுது. தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பும் அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகுது. இந்த நிலைதான் சிந்தாமணி. இதுதான் மனிதனின் முழுமை பேறு. இதற்கு ஆன்மா தன்னை அறியணும். அப்போ தான் அமைதி கிடைக்கும். ஆன்மீகத்தில் முன்னேற 3 விரதம் இருக்குதுங்க. வாயை கட்டுதல், அதாவது மௌனம். வயிற்றை கட்டுதல், உபவாசம். விழித்திருத்தல், அயரா விழிப்புணர்வு. திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு நம்ம முன்னோர்கள் விரத முறையை சொல்லியிருக்காங்க. மனித உடலை தூய்மையாக வைத்து கொள்ளவும் அதன் மூலம் உள்ளத்தையும் உயிரையும் தூய்மையாக வைத்து கொள்ளவும் வகித்த முறைகளே. ஈஸ்டர் என்றால் 40 நாட்கள் கடும் விரதம் எடுப்பது கிறிஸ்தவர்கள் வழக்கம். ரம்ஜான் என்றால் 40 நாட்கள் கடும் விரதம் அனுஷ்டிப்பது முகமதியர்களின் வழக்கம். இந்து மதம் இதையெல்லாம் தாண்டி பல்வேறு விரதங்களை புகுத்தியது. சபரிமலையை செல்றவங்க 40 நாள் கடு விரதம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்படியாக எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரியாக ஒரு மண்டலம் விரதம் அனுஷ்டிப்பது ஆச்சரியமாக இருக்குது. ஞாயிறு முதல் சனி வரை விரதம் இருந்தால் என்னென்ன பரம் வரும்? ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்ததுன்னா தீராத நோய் அகலும். திங்கக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா பரிபூர்ண அன்பை பெறலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்ததுன்னா கணவன் மனைவி தகராறு இருக்காது. புதன்கிழமை இருந்தீங்கன்னா நோய்கள் நீரும். வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா புத்திரபாக்கியம் கிட்டும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா நீண்ட ஆயுளோடு வாழ்வீங்க. சனிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா செல்வம் பெருகும். உபவாசம், உண்ணா நோன்பு, உண்ணாவிரதம், ஆச்சாரியம், லங்கனம், பரம ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒன்று தான். உபவாசனா பெயர் சொல்லு. உப என்றால் இணை என்றும், வாசம் என்றால் வாழ்தல் இல்லை வசிப்பதுன்னு சொல்கிறாங்க. என் மனதார நான் நித்தமும் இறைவன் அருகிலேயே இருக்கிறேன். அதனால் நான் நித்திய உபவாசி. உபவாசம் என்றால் இணைந்து வாழ்தல் என்று பொருள். நாம் கடவுளோடு இணைந்து வாழ்வதே உண்மையான உபவாசம். உலகில் உள்ள அனைத்து மதங்களிலும் காணப்படும் ஒரே விடயம் உபவாசம். இது மதம், இனம் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு உன்னத செயல் என்பது இதன் மூலம் புலப்படுது. இந்த உபவாச நாட்களில் நாம் விட்டு விடுதல், பெற்றுக்கொள்ளுதல் என்ற 2 காரியத்தில் முக்கியமாக செய்கிறோம். அதாவது நம்மை பரிசோதித்து நம் வாழ்வில் காணப்படும் தேவையற்றவர்களை முற்றிலுமாக நிரந்தரமாக விட்டுவிட வேணும். அதே போல் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான நற்குணங்களை நிலையாக பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகுது. மனம் வருந்துதல், மனம் மாறுதல் மற்றும் மன்னிப்பு கேட்டல் ஆகிய 3ம் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்களின் உபவாச தவத்தையே இறைவன் கேட்கிறார். தவம், விசுவாசம் மற்றும் உபவாசம் இது 3ம் ஒன்றை ஒன்று சார்ந்தது. தவத்திற்கு விசுவாசம் தேவை, விசுவாசம் வளர தவம் தேவை. இவை 2ம் தொடர உபவாசம் தேவை. உபவாசம், தவம், விசுவாசம் 3ம் ஒன்று சேரும்போது தான் அற்புதம் நிகழும். இதுவரை நடக்காத நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், நம் வாழ்வில் ஒரு நல்ல அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் நம் உபவாசம் இருந்து விசுவாசத்தோடு வாழ வேண்டும். பொதுவாக
உடல் நலத்திற்காக ஏகாதேசி, அமாவாசை போன்ற நாட்களில் ஒரு வேளையோ அல்லது முழு நாளுமோ அவரவர்களின் சக்திக்கு தகுந்தவாறு உணவு நீர் உட்கொள்ளாது இருப்பதே உபவாசம்னு சொல்கிறாங்க. ஆனால் உபவாசம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. உண்ணா நோன்பு, விரதம், ஆச்சாரம், யோகாசனம், பிராணாயாமம், சித்த மருத்துவம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் மிக செய்ய வேண்டிய ஒன்று உபவாசம். அதாவது உண்ணா நோன்பு. எடுத்துக்கொள்ளும் உணவால் உடலில் சேரும் கழிவுகளை, உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை அகற்றுவதற்கான, உடலை விட்டு முழுவதுமாக நீக்க ஒரு மிக சிறந்த உத்தி உண்ணா நோன்பு. ஒரு முறை உணவு உண்ட உணவு முழுவதும் சீரணமடைந்து மறுபடி பசி தோன்றாதிருக்கும் நிலையில் உணவு உண்ணாது தவிர்க்கும் நிலை தான் உபவாசம், லங்கனம், பரம அமிர்தம் என்கின்ற உண்ணா நோன்பு. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் உண்ணா நோன்பு எப்பொழுதும் இருந்து வருகிறது. இடைப்பட்ட உண்ணாவிரதம் என்பது வழக்கமாக சாப்பிடும் நேரத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உணவை முழுமையாக அல்லது பகுதியாக தவிர்க்க செய்வது. விரதம் என்பது தமிழ்ச்சொல் அன்று. உண்ணா நோன்பு என்பது உண்ணாவிரதம் என்பதற்கான தூய தமிழ்ச்சொல். மனம் பொறி வழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் கடவுளை மெய்யன்போடு விதிப்படி வழிபடுதல் விரதமாகும். விரதம் இருப்பது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு. ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் உறுதி. விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்றால் அனைத்து பிச்சைக்காரர்களுக்கும் அல்லவா மோட்சம் கிடைத்திருக்கணும். விரத காலத்தில் ஆச்சாரமாக நதியில் குளிப்பது, கிணற்றில் குளித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றால் அனைத்து மீன்களுக்கு அல்லவா மோட்சம் கிடைச்சிருக்கணும். விரதம் ஆச்சாரம் என்றால் புலன்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாகும். லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் பரம ஔஷதம் என்கிறது ஆயுர்வேதம். லங்கனம் என்றால் உணவு இல்லாமல் இருப்பது. நோயுற்ற பின் அந்த நோயை குணப்படுத்தும் நோக்கத்தோடு பட்டினி கிடப்பதற்கு பேர் லங்கனம்னு பேர். அதே போல் பரமம் என்றால் உத்தமம் என்றும், ஔஷதம் அல்லது ஔடதம் என்ற வார்த்தைக்கு சிகிச்சை என்ற பொருள். தேடி உண்டு விட்டு குறை தீரும் வரை உபவாசம் என்பது வழக்கான பழமொழி. லங்கனம் பரம ஔஷதம் என்பது சித்த ஆயுர்வேத மருத்துவர்களின் பழமொழி. குறளில் என்ன சொல்கிறாரு? உண்ணாது நோற்பார் பெரியர், பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பரின் குது. உணவை உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில் தான் பெரியவராகிறார். திருமூலர் என்ன சொல்கிறாருங்க? அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டம் அறுத்த கபாலியம். என்ன சொல்கிறாருன்னா, விந்து நீக்கம் குறிப்பது, அதாவது விந்து நீக்கம் நின்றுவிட்டால் உடல் அழியாது, காய சித்தி அடைந்துவிடும். உடலாகிய பிண்டம் சாதனை மூலம் சுருக்கி வந்தால் சாதனையின் போது பிராணன் அசையாமல் நிற்கும், சுகம் தரும். சாதகனுக்கு உணவு குறைந்தால் அதனால் உடலுக்கு பல நன்மைகள் உளபோது அதன் உண்ட நீலகண்டன் போன்றவன் ஆவான். 18ஆம் நூற்றாண்டில் மொஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர்களான பிவனியா ஆகியோர் பல்வேறு வகையான நோய்களை தீர்ப்பதற்கு உண்ணா நோன்பு பயன்படுகிறது என்று ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இதே போல் சோவியத் மருத்துவரான பகுலேவ் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. உண்ணாவிரதத்தினால் உடலில் உள்ள உள்காயங்கள் குணமாகுது, வளர்ச்சி ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிக்கிறது, உடல் கொழுப்பு கரையுது, தசைகள் வளருது, குறைபாடுள்ள செல்கள் பழுது பார்க்க தூண்டப்படுது, செல்களில் உள்ள உபயோகமற்ற பொருள்கள் வெளியேற்றப்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட்டு ஆயுள் அதிகரிக்கிறது, மூளையில் புதிய நியூரான்களின் உற்பத்தி தூண்டப்படுது, உடல் இயக்க சக்தி குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஆராய்ச்சிகள் மூலம் இவங்க உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. குழந்தைகளில் 3 வகை இருக்காங்க: புத்திசாலி, திறமைசாலி, நிர்வாகி. புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் 3ஆம் நபரான நிர்வாகி தான் இந்த இருவாரையும் நிர்வகிக்கிறார். தமிழ் அர்த்தம் ஒழுக்கத்திற்கு தொடர்ந்து ஒழுகினால் ஒழுக்கம், தொடர்ந்து ஒழுகாமல் விட்டுவிட்டால் அது ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. வேகமான காட்சிகளை பார்த்து பழகுவவர்களால் மிக நிதானமான வாசிக்கவும் பேசவும் முடியாது. இமேஜினேஷன் மோர் தேன் நாலேஜ் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். பெற்றோர் என்றால் என்ன? இயற்கையால் குழந்தை வர நாம் பெற்றவர்கள். எண்ணம் சிறப்பு அடையும் பொழுது சிந்தனையாவது,
வெளியே நெல் அரைக்கும் இயந்திரத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது எவ்வளோ நெல் கொட்டினாலும் அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் நமது இரைப்பை செரிமானம் ஆகி கொண்டே இருக்குது என்று நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் என்ன ஆகுன்னு சிந்திச்சு பாருங்கள். உலகத்தில் மற்றவர்களுக்கு உள்ள உணவையும் சேர்த்து நாம் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கோம். இதனால் உலகில் பற்றாக்குறை தான் ஏற்படுது. அதனால் இயற்கையாகவே வயிறு கொள்ளுகின்ற அளவுக்கு உணவை உண்ட பின் போதும் என்ற உணவை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும். அந்த காலத்தில் கல்விக்கூடத்தில் பௌர்ணமிக்கு 3 நாள் லீவ் விடுவாங்களாம். அமாவாசைக்கு 2 நாட்கள் விடுமுறை. எதுக்குன்னா, கடவுளை நோக்கி பயணம் செய்வதற்கும் சக்தியை சேமிப்பதற்கும். சக்தி இருந்தால்தான் அறிவு நன்றாக வேலை செய்யும். சக்தி இல்லை என்றால் கடவுளை நோக்கி செல்ல முடியாது. சக்தி தீவிரமடையும் பொழுது மனிதனுக்கு விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஞாயிறு சனிக்கிழமைகளில் விடுமுறை கிடையாதாம். பிரிட்டிஷ் அரசு நம் பாரத நாட்டின் கலாச்சாரத்தை சீர்குலைத்து அடிமைப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தின ஒரு மாற்றம் இன்றும் நடைமுறையில் இருப்பது ஒரு வருத்தம் தான். இதை மாற்றுவதே சிறந்தது. மாற்றலாம். இப்போ 8 நாள் விடுமுறை மாற்றினால் 5 நாள் விடுமுறை வருகிறது. சரி, பௌர்ணமிக்கு 4 நாள், அமாவாசைக்கு 4 நாட்கள் விடுமுறை என்று கேட்டு வாங்கினா சிறப்பு தான். மனிதனுக்கு இந்த உலகம் ஆண் பெண் என்ற 2 இரட்டை சிறகால் பறக்குது. குன்றக்குடி அடிகளார் கூட்டத்தில் பேசும்போது விலங்குகளுக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வந்துன்னு கேட்குறாரு. அதற்கு அவர் கால்களால் நடப்பதால் கால்நடைகள் என்று பெயர் வந்துன்னு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. மனிதனும் கால்களால் தான் நடக்கிறான், அவனுக்கு ஏன் மனிதன் என்று பெயர் வந்தது? மனிதன் மனதால் நடந்து கொண்டு இருப்பவன், சிந்தனையால் வாழ்க்கையை நடத்துபவன், அதனால் அவனுக்கு மனிதன் என்று பெயர் வந்தது என்றார் குன்றக்குடியை. உன் மனதிலிருந்து மாற்றங்களை தொடங்கு, அங்கேதான் அனைத்தும் பிறக்கிறது என்கிறார் புத்தர். சிந்தனையின் உச்சம் நான் யார் என்று அறிந்து கொள்வது. வாட் இஸ் மீன் பை போகி? நாட் எலிமினேட் த வேஸ்ட், மேக் ரிப்பேரிங் டு ரிசீவ் த பெஸ்ட், தட் இஸ் கால்ட் போகி அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகம், மனிதன், மனிதன். புலன்கள் மூலமாக பொருட்களை பார்ப்பதும், அப்படி நாம் பார்க்கும் போது நமது ஜீவகாந்த சக்தி செலவாவதால் இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ வருவதும், புலன்கள் மூலமாக வரக்கூடிய வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை. அதற்கு மேலாக உண்மையை உணர்ந்து இயற்கையை உணர்ந்து அதற்கு தக்கவாறு அருள்வாழ்வு வாழ வழிவகுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பேராற்றலும் மனிதனிடத்தில் இருக்குது. ஆனால் மற்ற ஜீவராசிகளிடம் இந்த அறிவு இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அறிவை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பே அவத்துக்கு இல்லை. பசி எடுத்தால் சாப்பிடுது. சாப்பாட்டிற்கு உணர்வு உற்பத்தி செய்ய எந்த ஜீவனாலையும் முடியுமா? உலகத்திலே மனிதன் ஒருவனுக்குத்தான் தனக்கு வேண்டிய உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிடக்கூடிய திறமை இருக்குது. மற்ற ஜீவன்களுக்கு இல்லை. அவன் என்ன செய்து, மற்றொரு ஜீவன் தன் வாய்க்குள் போகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக தன்னால் கொன்று அதை சாப்பிடக்கூடிய தனக்கு வலிவு உட்பட்டதாக இருக்கணும். இப்படி தான் அதுக்கு உணவை தேடிக்குது. உலகத்தில் உள்ள எந்த ஜீவனானாலும் ஓரறிவான மரம், செடி, கொடி தவிர 2வது அறிவாக தோன்றி புழுவிலிருந்து மற்ற பூச்சிகள், பறவைகள், கால்நடைகள் எல்லாமே ஒரு உயிரை கொன்று வாழக்கூடியதாக இருக்குது. அதனால் எல்லாம் அந்த கொலை செய்கிறது என்று உயிரினங்கள் பேரில் குற்றம் சுமத்த முடியாது. ஏன்னா அதுக்கு உணவை உற்பத்தி செய்ய முடியாது. அதையே மனிதன் செய்யும்போது குற்றமாக கொள்கிறோம். ஏன்னா துன்பத்தை தவிர்த்து இன்பமாக வாழ வேண்டும் என்று நம்மால் நினைக்க முடியும். இந்த உணர்வை செயல்பாட்டில் கொண்டு வந்தால் அதற்கு தக்கவாறு திட்டமிட்டு வாழக்கூடிய அறிவு மனிதனிடம் இருக்குது. இப்போது மனிதனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்கிறோம். இந்த சிறப்பை உணர்ந்து யாருக்கும் எவருக்கும் துன்பம் உண்டாகாமல் வாழ்க்கையை அமைத்து கொள்வதோடு, இதெல்லாம் தெரியாமல் துன்பத்தில் ஓடும் மற்ற மனிதர்களும் அறிவு மேம்பட பெற அருள் தொண்டாற்றுவதற்கு அந்த சிறந்த மனிதன் முன் வரும்போது மாமனிதனாகிறான். ஒருத்தர் பக்கத்தில் 3 பேர் இருக்காங்க. தங்கை, மனைவி, மகள். இவர்கள் யாருன்னு ஒருத்தர் கேட்குறாரு. தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் என்றார். எப்படின்னு கேட்குறாங்க. தங்கை, மனைவி, மகள்னு சொல்கிறாரு. 3 பேருமே பிறந்தவள்னு சொல்கிறீங்களே என்னங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கூடவே பிறந்தவள் என் தங்கை, நான் கூடுவதற்காக வந்தவள் என் மனைவி, நாங்கள் இருவரும் கூடியதால் பிறந்தவள் என் மகள்னு சொல்கிறார். பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, விந்து விட்டவன் நொந்து கேட்டான் என்று சொல்லுவாங்க.
இந்திரம் இழப்பு என்பது இந்திரியர்களான ஐம்புலன்களின் தூண்டுதலால் ஏற்பட்ட வெளிப்படை. 3 ஆசைகளிலும் பெண்ணாசை முதலில் நிற்பது. உந்துதல் சக்தி நிறைந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்தி வென்றதனால் இந்திரன் என்ற சிறப்பு வந்தது அவருக்கு. வீரமிக்கவன் வீரன், தீரம் நிறைந்தவன் தீரன், விவேகமுள்ளவன் விவேகன், புலனடக்கத்தால் பூமியிலும் விரிந்து உயர்ந்தவன், வான் பரப்பிலும் கூட அவன் விருந்தினருக்குரிய வரவேற்பை பெறுகின்ற கோமகனாக திகழ்கிறான். முதுமையில் வரும் 3 விதமான அழுத்தம் என்னென்னாங்க? உடல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கை துணைவர் இழப்பு. ஒரு பறவை மனிதனுக்கு 3 அறிவுரையை சொல்லுது. ஒரு பறவையை ஒரு பையன் பிடிச்சிட்றான். அந்த பறவை அவங்ககிட்ட கெஞ்சுது, என்னை விட்டுடு, உனக்கு நான் 3 அறிவுரையை சொல்கிறேன், சொல்லு. முதல் அறிவுரை என்னென்னா, உன் கையிலிருந்து என்னை விட்டு பிறகு சொல்கிறான். 2வது அறிவு, மரக்கிளையில் நான் சென்று உட்கார்ந்த பிறகு 2வது அறிவுரையை சொல்கிறேன். 3வது அறிவை, நான் மரத்திலேருந்து பறந்த பிறகு சொல்கிறேன்னு சொல்லு. அதுபோல் அந்த பையன் கையில் இந்த பறவை விட்டுறான். அது முதல் அறிவுரையே சொல்லுது, உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு போய் மரத்தில் உட்காந்துக்குது. மரத்தில் உட்காந்த உடனே 2வது அறிவுரை சொல்லுது, யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவை கொண்டு யோசித்துப்பார், அதை அப்படியே நம்பிவிடாதே, உன் அறிவை கொண்டு யோசித்தால்தான் அதை சரியாக செய்ய முடியும் என்று கூறிய பறவை, பைத்தியக்காரா, நீ என்னை விட்டுட்ட, என் வயிற்றில் 2 அற்புதமான வைரங்கள் இருக்குது, என்னை நீ கொண்டு இருந்தேன்னா அதை நீ அடைந்து இருக்கலாம், என்னை விட்டுட்டாயே. உடனே இவன் சொல்கிறான், சரி விட்டுட்டா, வேதனை தான், நீ 3வது அறிவுரையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறேன்னு சொல்கிறான். அதற்கு அந்த பறவை சொல்லுது, நான் முதலில் உனக்கு சொன்னதுதான், உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதே, நீ அதைத்தான் செய்திருக்க. 2வது அறிவுரை என்ன சொன்ன, யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவை கொண்டு யோசித்துப்பார், அதை அப்படியே நம்பிவிடாதுன்னு சொல்கிறான். உன் அறிவை கொண்டு யோசித்தால்தான் அதை சரியாக செய்ய முடியும். இந்த 2 அறிவுரைகளையுமே நீ கடைப்பிடிக்கல, இந்த சின்ன பறவையாக என் வயிற்றில் இருக்கிற வைரங்களை இருக்குதுன்னு சொன்னதை நம்பி உன் அறிவாளித்தனத்தை என்ன சொல்கிறது? முதலில் சொன்ன 2 அறிவுரையும் பயன்படுத்தாத உனக்கு 3வது அறிவை செல்லாது, சொல்வது பயனற்றது என்று சொல்லிட்டு அந்த இது பண்ணுறது. இதுதானே மகரிஷி சொல்கிறாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவேன்னு. அதே போல் கருடன் வந்து மகாவிஷ்ணுவுக்கு 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்லுது. முதல் வகை மனிதர்கள் என்னன்னு சொல்லுதுன்னா, பறவையும் அதன் குஞ்சுகளும். 2ஆம் வகை மனிதர்கள்னால் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும். 3ஆம் வகை மனிதர்கள் கணவன் மனைவி போல் உள்ளவர்கள். முதல் வகை மனிதர்கள் பறவையும் அதன் குஞ்சும் போல். அப்படின்னா பறவைகள் ஏதேனும் ஒரு மரத்தில் அல்லது மலை உச்சியில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அதன் குஞ்சுகளுக்காக இறை தேடி கொண்டு வந்து சேர்க்கும். அதற்குள்ளே பாம்பும் மற்ற பறவைகளும் தங்களுக்கு உணவாக அந்த குஞ்சுகளை தின்றுவிட வாய்ப்பும் இருக்குது. இருப்பினும் அந்த தாய் பறவை காணாமல் போன குஞ்சு பறவைகளை குறித்து பெயரளவில் கவலைப்படுவதில்லை. இருக்கும் குஞ்சுகளுக்கும் தான் கொண்டு வந்து உணவு ஊட்டும் குஞ்சுகளுக்கு தான் வாயில் ஊட்டப்படும் இறை மட்டும்தான் தெரியுமே தவிர தன்னுடைய தாய் யார் தகப்பன் யாருன்னு தெரியாது. அது குறித்து கவலையும் படாது. அது மட்டுமல்லாமல் இறை தேட சென்ற தாய் தந்தையை திரும்பி வருவார்களா எனவும் தெரியாது. நாளடைவில் பறக்க முயற்சி செய்து சில பறவைகள் கீழே விழுந்து மடியவும் செய்யும், பெரிய பறவையாகும். அவ்வளோதான் அதன் வாழ்க்கை. இந்த வகை மனிதர்கள் தான் யார் எப்படி பரமனை அடைவது என்பதெல்லாம் தெரியாது. தான் யார், எப்படி பரமனை அடையிறதுன்னு தெரியாது. இவர்கள் எப்போதும் ஏழ்மையுடன் போராட்டம், கூலி வேலை செய்வார்கள். கிடைத்ததை உண்பார்கள், இல்லைன்னா பட்டினி கிடப்பாங்க. அவர்களுக்கு பரம்பொருளை உங்களை பற்றி நினைக்க தெரியாமல் வாழ்வார்கள். அவ்வளோதான் இந்த முதல் வகை மனிதர்கள். 2ஆம் வகை மனிதர்கள்னால் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும். பசு ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கும், அதன் கன்று மற்றொரு இடத்துல கட்டப்பட்டிருக்கும். இருவருக்கும் இடையே பெரிய தூரம் கூட இருக்காது. பசு கன்றுவை பார்த்தும் கன்று பசுவை பார்த்தும் சத்தமிடும். அருகில் இருந்தாலும் கன்றுக்குட்டியால் தாய் பசுவின் மடியில் இருக்கும் பால் அருந்தி தன் பசியை அடக்க முடியும் என்றாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு சிறிய கயிறு அதை தடுக்குது. பசுவும் கன்றும் கழுத்தில் இருக்கும் கயிறு இழுத்து பார்த்து முடியாமல் ஏங்கி தவிக்கும். இதுபோல தான் இந்த உலகில் உள்ள இந்த வகை மனிதர்கள் மகா பிரபுவான உங்களை பற்றி அனைத்தும் தெரியும், உன்னை அடையவும் வழி தெரியும். ஆனால் கன்றுக்குட்டியின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் கயிறு போல இந்த குடும்ப வாழ்க்கை, அன்பு, பாசம் என்ற பற்றால் உன் திருவடி சேர முடியாமல் ஏங்கி தவிக்கிறாங்க. 3வது வகை மனிதர்கள்
கணவன் மனைவி போல் உள்ளவர்கள், முன்பின் அறியாதவர்கள், திருமணம் முடித்து கணவன் மனைவி ஆவது உண்டு. சில நேரத்தில் அவரை இல்லை அவளை பிடிக்காமல் போகலாம், முகம் கொடுத்தும் பேச மாட்டாங்க, அவளை பிடிக்காமல் ஒதுங்கி போவான். ஆனால் அவன் அவள் இருவரும் பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவாகவே இருப்பாங்க. அவனுக்கு பிடித்தாற் போல உடை உடைத்து, அவனுக்கு பிடித்த உணவை சமைத்து, பிடித்தது போல அலங்கரித்து கொண்டு எப்படியாவது அவன் மனதில் இடம் பிடிக்கணும்னு தன்னையே கரைத்து கொள்வார்கள். முதலில் வெறுத்த அந்த கணவன் பின்னர் அவனின் அன்பில் கரைந்து அவள் விருப்பம் போல நடந்து கொள்வான். அவள் செல்லும் இடமெல்லாம் செல்வான், எப்போதும் பிரிய மறுப்பான். இதுபோல ஒரு சாரார் மனிதர்கள் முதலில் உன்னை பற்றி பெயரளவில் தெரியாமலும் உன்னை அடைய முடியாவிட்டாலும் ஒரு நாள் யாராவது ஒருவர் மூலமாக உன்னை உணர்த்தப்பட்டு உன்னை காண முற்படுவார்கள். அப்போது உனக்கு பிடித்த உணவு, உடை, அலங்காரம் என தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்போது முதலில் அவர்களை சிறிது சோதித்தாலும் பின்னர் அவர்களின் தூய்மையான அன்பில் கரைந்து போய் அவர்களை சோதனையிலிருந்து விடுவித்து உன்னோடு ஐக்கியமாக அனுமதிப்பாய். அவர்களும் ஆனந்தமாக பரமானந்தமாக உன் திருவடி நிழலில் கலந்து விடுவார்கள். இப்படி 3 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ளனர் என்று கருணை மகாவிஷ்ணுக்கு சொல்கிறார். அதுபோல் நம்ம எங்கெங்கே எப்படியோ வாழ்ந்திருப்போம். நமது வேதாத்திரி மகரிஷி திருவடியை என்னைக்கு நம்ம பட்டணமோ அன்னையிலிருந்து நம்ம இறைநிலையை அடையிறதுக்கு உள்ள வழியை அவர் வகுத்து காட்டியிருக்கார். வாழ்க்கை தத்துவம்னு மகரிஷி கட்டளையாக சொல்லியிருப்பார். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3ன்னு. கல்லூரிக்கு செல்ல 12 வகுப்பு படிக்கணும் என்பது போல் வாழ்வில முழுமை பேரும் குணநலப்பேரும் அடைய 12 வாழ்க்கை தத்துவ படிகள் வேணும். தேவைகள் 3. நம் உடலின் தேவைகளை 3ஆக பிரிச்சிருக்கார். பசி, தாகம் முதல் படி, தட்பவெப்ப நிலையிலிருந்து நம்மை பார்த்து கொள்வது 2ஆம் படி, உடலின் கழிவுகள் நீக்கம் 3வது படி. காப்புகள் 3. பிற உயிர்கள் தாக்குதலில் இருந்து காத்தல், மழை, புயல், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றிலிருந்து காத்தல், தற்செயல் விபத்து நடக்காமல் காத்தல். அறநெறிகள் 3. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர வகையில் எண்ணம், சொல், செயல்களை அமைப்பது ஒழுக்கம். தான், குடும்பம், உறவினர், ஊர், உலகம் என்று 5 வகையான கடமை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தேவைப்படுவோருக்கு அந்த நேரத்தில் உதவுவது ஈகை. அறிவின் நிலைப்படிகள் 3. அடிப்படை தேவையான நம்பிக்கை ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் பெருமளவு அறிவு நிலையில் வாழ்தல், தன்னை அறிந்த பின் முழுமை நிலை அடைதல். நாம் ஒரு சிறு துரும்பாய் வாழ்க்கை எனும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும் நிலையில் இந்த 12 படிகளும் நமக்கு படகாய் இருந்து நம்மை கரை சேர்க்க உதவும் என தெளிவுபடுத்தியுள்ளார். வாழ்க்கையில் போனால் மீண்டும் வராத 3 விஷயங்கள்: நேரம், வார்த்தை, வாய்ப்பு. வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டிய 3 விஷயங்கள்: நம்பிக்கை, அமைதி, நேர்மை. வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க 3 விஷயங்கள்: அன்பு, தன்னம்பிக்கை, நண்பர்கள். வாழ்க்கையில் எப்போதும் உறுதியில்லாத 3 விஷயங்கள்: வெற்றி, கனவு, அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நல்ல மனிதனை உருவாக்குகின்றன: நேர்மை, கடின உழைப்பு, இரக்கம். வாழ்க்கையில் ஒரு நபரை அழிக்கக்கூடிய 3 விஷயங்கள்: பெருமை, பேராசை, கோபம். வாழ்க்கையில் 3 சங்குன்னு பாட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்கிறாரு. முதற் சங்கு அமுதூட்டும், மெய்க்குழலார் ஆசை, நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் ஆம்போ ஊதும், அம்மட்டுமே இம்மட்டோ நம் பூமி வாழ்ந்த நலம். முதல் சங்கு பால் ஊட்டுகிறது குழந்தையாக இருக்கும்போது, 2வது சங்கு திருமணத்தின் போது ஊதப்படுகிறது, 3வது சங்கு மரணத்திற்கு பிறகு ஊதப்படுகிறது. சங்கம் என்ற வார்த்தை சங்கையும் குறிக்கும், சங்கமம் ஆவதையும் குறிக்கும். முதற் சங்கு அமுதூட்டும் என்பது சங்கு பால் கொடுப்பதை குறிக்குது. மெய்க்குழலார் ஆசை நடுச்சங்கம் என்பது ஆண் பெண் உறவு நடுவிலே சங்கமத்தை குறிக்கிறது. கடைச்சங்கம் என்பது மரணத்தில் சங்கமம் ஆவதை குறிக்குது. இவ்வளோதான் நாம் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கைன்னு பட்டினத்தார் சொல்கிறார். மனித வாழ்க்கையை பொறுத்து நாணம் 3 நிலையில் சொல்கிறாங்க: பௌதீக நாணம், தெய்வீக நாணம், ஆன்மீக நாணம். இந்த உலக வாழ்க்கையின் தொகுப்பு தான் பௌதீக நாணம். இந்த நாணத்தை வேதங்களின் மூலமாகவும் தர்மசாஸ்திரங்கள் மூலமாகவும் பள்ளி பயிற்சியின் மூலமாகவும் பெற்றுக்கலாம். தெய்வீக நாணம்ன்றது பதஞ்சலி யோகம் அல்லது அஷ்டாங்கத்த யோகத்தின் மூலமாக கற்றுக்கலாம். ஆன்மீக நாணம் என்பது ஒரு ஆன்மா எவ்வாறு, எப்போது, எவற்றை கொண்டு, எதற்கால், எவ்வாறு மனமாயையின் பந்தலில் கட்டுண்டு கிடக்கிறது என்பதை அறிந்து தன் ஆன்மீக நிலையை, சுயநிலையை மீண்டும் அடையும்
பாதை தான் இது. அருளாளர் யாருங்க? சாகாமல் இருப்பவர் தான் அருளாளர். சித்து பெற்றவர்களுக்கு சித்தர்கள்னு சொல்கிறோம். சித்தர்களில் 3 வகை இருக்குது. கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர்னு. கர்ம சித்தர்னு ஆலயம் கட்டி தத்துவ உருவங்களை வைத்து வழிபடுறவங்க. யோக சித்தர்கள் மனதை கட்டுப்படுத்தி அகத்திலே கடவுளை காண்றவங்க. ஞான சித்தர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4வது பிரிவாக ஞானம் என்னும் வழியை கடைப்பிடிக்கிறவங்க. இதிகாசங்கள் 3: மகாபாரதம், ராமாயணம், சிவரகசியம். ராமாயணம் மகாபாரதம் வலுவுறுத்துறது என்னதுங்க? தர்மத்தை மட்டும்தான். அறம் வெல்லும், பாவம் தோற்கும், அன்னதே முடிந்தது ஐயா, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னும் ஈது இயம்ப வேண்டும் தகையேதோ, இனி மற்ற உன்னால் உண்ணிய எல்லாம் முற்றும், உனக்கும் முற்றாதது உண்டோ, பொன்னகர் புகுதி என்னா புகழ்ந்து அவள் இறைஞ்சி போனாள் அப்படின்னு கம்பர் சொல்கிறார் இல்லைங்களா? ஐயனே, அன்று பிரமா சொன்ன மாதிரியே நடந்தது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற இந்த சத்திய வாக்கு சொல்லி தெரிய வேண்டிய ஒன்றா? இனி உன்னால் என்ன எண்ணியபடி எல்லாம் நடக்கும், உன்னால் முடியது உண்டா? பொன்மயமான இந்த இலங்கை நகரினில் நீ செல்லலாம் என்று அனுமனை புகழ்ந்து அவள் வணங்கி போனாள். அறம் வெல்லும், வென்று கொண்டு இருக்கிறது, இனியும் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் எனினும் தர்மமே வெல்லும்னு மகாபாரதம் சொல்லுது. மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமானத்தில் கொன்று விடுவேன் அல்லது தீக்குளிப்பேன் என சபதம் செய்தான் அர்ஜுனன். அன்று காலையிலிருந்தே மறைவாகவே இருந்தான் ஜெயத்ரதன். துரியோதனன், கர்ணன் போன்றோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தாங்க. அர்ஜுனனால் அவனை நெருங்கவும் முடியல. அவன் இருக்கும் இடமும் தெரியல. மாலை நேரமும் நெருங்கிது. என்ன கிருஷ்ணா, சூரியன் அஸ்தமிக்க நேரமாகிறது, ஜெயத்ரதனை எப்படி கொல்வது என்றான். அர்ஜுனன் சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான். இருள் சூழ ஆரம்பித்தது. இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான். சூரியன் அஸ்தமித்து விட்டான், இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான். உடனே அர்ஜுனனை பார்த்து, ஐயோ, அதோ ஜெயத்ரதன் தெரிகிறது. ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் விருத்ரட்சன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர். ஜெயத்ரதனுடைய தகப்பனார் தான் விருத்ரட்சன். தனது கோரமான தவப்பயனால் ஜெயத்ரதனை பெற்றார். அவன் பிறக்கும் பொழுது ஒரு அசரீரி ஒலித்து, உன் புத்திரனை மகாவீரனாக எல்லோராலும் கொண்டாடப்படுவாங்க, மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள வீரன் ஒருவனால் அவன் தலை அறுபட்டு ஆழ்வான் என்றது. இதை கேட்ட விருத்ரட்சன் தன் தவ வலிமையால் யுத்த காலத்தில் எவன் தன் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவன் தலை சுக்கு நூறாகி வெடிக்கும் என்றார். இந்த விவரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி, உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்துவிடும், அதனால் அருகில் உள்ள அவன் தகப்பனார் விருத்ரட்சன் மடியில் அந்த தலையை தள்ளு என்றார். அர்ஜுனனும் அப்படியே செய்தான். அந்த சமயம் விருத்ரட்சன் பூமியில் அமர்ந்து சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்ததால் மடியில் தலை விழுந்தது கவனிக்கல. பிறகு அர்க்கியம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் ஏதோ கனமாக இருப்பதைக் கண்டு கீழே தள்ளினார். அது பூமியில் விழுந்தது. தன் மகன் தலையை கீழே தள்ளுபவன் தலை சுக்குநூறாக வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்ரட்சன் தலையும் வெடிச்சது. நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும், சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும், அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் இறைநிலை தான். அதனால் எல்லா பொறுப்புகளையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு, இறைவனே உன் சித்தம், எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும். நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் ராமாயணத்தில் சொல்கிறாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூவு கவுன்னு தர்மமே வெல்லுன்னு மகாபாரதத்தில் சொல்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதம் 2 இதிகாசங்களிலும் சொல்லக்கூடிய கருத்து தர்மத்தை பற்றி தான். ஏன் 2 இதிகாசங்கள் மூலமாக தர்மத்தை சொன்னாங்க? சொன்ன விதத்தில் மாறுபாடு உள்ளது. ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மம் நேர்முகமாக சொல்லப்படுது, மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய தர்மம் எதிர்முகமாக சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு தந்தை பையன்கிட்ட சொல்கிறார், தேர்வில் நீ இப்போ பாஸ் ஆகிட்டினா உனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இன்னொரு அப்பா ஒரு பையன்கிட்ட நீ தோல்வி அடைந்தால் மாடு மேய்க்க தான் போகணும்னு சொல்கிறாங்க. 2லேயுமே கூறப்பட்ட செய்தி என்னங்க? நீ பரீட்சையில் பாஸ் பண்ணினா உனக்கு வாங்கித்தரேன், பைக் வாங்கித்தரேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீ நல்லவனாக இரு என்று நேர்முகமாக சொல்லும்போது அங்கு தீமை இல்லை. நீ கெட்டவனாக ஈராதே என்று எதிர்மறையாக சொல்லும்பொழுது அங்கு தீமை இருக்குது. இதை போல தான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற தர்மத்தை நேரடியாக ராமாயணத்திலையும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் எனும் தர்மமே வெல்லும் என்ற தர்மத்தை எதிர்மறையாக மகாபாரதத்திலும் சொல்லியிருக்காங்க. மும்மலங்களிலும் ஆணவம் அழியாது, கண்மம் மாயை ஆணவத்தில் ஒடுங்கிவிடும், ஆணவம் செயலற்று விடும், இல்லாமல் போகாது. எப்படின்னா,
வறுத்த வித்து முளைக்காத போவது போல ஆணவம் செயலற்று விடும். கீதையில் 3 விஷயம் சொல்லுதுங்க. மந்தஸ்தி பகதி, ஞானம், அபோகனம். மந்தஸ்தி பகுதி என்றால் ஞாபகம், ஞானம் என்றால் அறிவு, அபோகனம் என்றால் மறதி. நாம் நினைத்தால் கூட சில விஷயங்களை மறக்க முடியாது. ஆத்மா நினைத்தால் மட்டுமே இது நடக்கும். நமக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம், மகான்கள் அதை சரியான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள். உலக விஷயங்களை, முடிந்து போன விஷயங்களை மறந்து விடுறாங்க. உடனுக்குடன் கடைசியில் ஒரு பெரிய சாதனையை மேற்கொள்கிறாங்க. அது என்னென்னா, நான் என்பதையே மறந்து விடுகிறார்கள். அந்த அபோகனமே நமக்கு பரம சாந்தியை கொடுக்குது. தன்னை அறிய வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும் என்ற வைராக்கியம் நம்மகிடம் வந்துடுதுன்னா, இறைநிலை அதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி தான் கொடுத்துருக்குது இந்த மௌன நிகழ்ச்சியும். அப்படி இறைவனாகவே குருவாகவே வந்து காட்டி கொடுக்கும் பல விஷயங்கள் அருட்தந்தை மகரிஷி வாயிலாக நமக்கு கிடைச்சிருக்குது. அகத்தவம், அகத்தாய்வு, தற்சோதனை போன்ற விஷயங்கள் மிகவும் அருமையாக எளிமைப்படுத்தி அருட்தந்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் குருவை பற்றி சொல்லும்போது என்ன வேண்டும் வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட அறிந்தவர் எம்பெருமானே, தன்னை வேண்டும் அன்பர் தந்தை தாயும் ஆனேனே என்கிறது வேதம். என்ன நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்தி தற்சோதனை பயிற்சிகளை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை நம்மிடம் இருந்து நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தி இந்த மௌனத்தில் நம்மை ஆழ்ந்து செல்ல வைக்கிறாரு மகரிஷி. மனதின் 3 நிலைகள். உயிரின் படர்க்க நிலையில் மனம் இயங்கும் நிலையை 3ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது மேல் மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்ற 3 நிலையில். இதில் அடிமனதிற்கும் புறமனதிற்கும் தொடர்பு படுத்தி இருப்பது நடுமனமாகும். இதில் நடுமனம் என்பது தான் மிகவும் முக்கியமானது. உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளல் என்ற 5 வகை செயல்களை கொண்ட மனமானது தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவற்றால் புலன்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல்புரியும் போது அச்செயல் பதிவுகள் அதனதன் அழுத்தத்திற்கு ஏற்ப மேல்மனம் அல்லது புறமனம், அடிமனம் என்ற 3லும் பதிவுகள் ஏற்படுது. தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவு தான். கர்மேந்திரிய பதிவுகள் இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல்மனம் அல்லது புறமனம். தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது, இதுதான் நடுமனம். இவைகள் அனைத்தும் சூக்குமமாக வித்து அணுத்திரளில் பதிவாகிறது, இதுவே அடிமனம். இதுதான் மகரிஷி மனம் அறிவு ஆதி எனும் 3ஆம் ஒன்றே, மதங்கள் எல்லாம் விரித்து உணர்த்தும் உண்மை ஈதே, மனம் வடிவாய் குணங்களை கட்டும், மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்கி மனதினது ஆதிநிலை அறிய நாடும், மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம், மனம் விரித்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு அற்றால் மறைமுடிவாம் ஆதியாம் 3ம் ஒன்றேன்னு சொல்லியிருக்காங்க. 3 சந்தர்ப்பத்தில் மனம் மௌன மொழியில் மனுஷங்கிட்ட பேசுது. மனிதனின் சிந்தனை மனதை வியாபித்து விளிம்பில் நிற்கும் பொழுது மனம் மௌன மொழியில் பேச ஆரம்பிக்கும். மனிதன் ஒரு முறை தவறை செய்யும் பொழுது சமுதாயம் கொடுக்கும் தண்டனையை, அந்த தண்டனையே சரி என்று மனம் ஏற்கும் பொழுது மௌன மொழி பேசும். சமுதாயம் தனக்கு அநீதி இழைக்கும் பொழுது மனிதனுக்கு மனம் கூறும் சமாதானமும் ஆறுதலும் ஏற்படும் பொழுது மௌன மொழி பேசுன்னு சொல்கிறாங்க. ஒரு செயல் ஏற்படுறதுக்கு எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல் இவை 3லும் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருமானால் அந்த செயல் பாவனும், இருக்கும் துன்பத்தை நீக்கி இன்பம் அளிக்குமானால் அது புண்ணியனும் நாம் அனைவரும் அறிந்து தெரியும். நல்ல விளைவுகளை தரும் செயல்களை நமது வாழ்வில் தேர்ந்தெடுத்து செய்யணும். மகரிஷி கொடுத்துருக்கிறது இன்னொன்று, சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். சிக்கனம் என்பதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சிந்தனையை அதுக்கு அடுத்து சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த முறையில் அந்த சிந்தனை, சிக்கனம், சிந்தனை, சிறந்த பண்பு, சீர்திருத்தமுடன் வாழ்வு, துணிவு இவை வேண்டும் சொல்கிறாங்க. அப்படி வேண்டுனா குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் இருந்தால் போதுமா? போதாது. இதை உணர்ந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய இருவரும் தெரிந்து கொள்ளணும். அப்பொழுது தான் குடும்பத்தில் அமைதி இருக்கும், சீர்திருத்தம் பரவ முடியும், சிக்கனம் நிலைக்க முடியும், நலம் பெற முடியும். எனவே அந்த முறையில் சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் இவை எல்லாம் குடும்பத்தில் நிலவணும்.
அந்த சிந்தனை ஆற்றல் பெருகுவதற்கு மனவளம் தான் முக்கியம். 3 வகையான உபவாசம் இருக்குதுங்க. உவாம்ச ஜபம், வைகரி ஜபம், மானஜ ஜபம். உவாம்ச பிரார்த்தனைனா ஒருவர் மந்திரத்தை ஜபிக்கும்போது உதடு மட்டும்தான் முணுமுணுக்கும், அடுத்தவர்களுக்கு கேட்காது. இவ்வாறு செய்வதால் அவர்களுக்கு லட்சம் மடங்கு பிரார்த்தனை பலன் கிடைக்கும். ஜென்மம் ஜென்மமாக இந்த எடுத்து வந்திருக்கேன், உன்னால் தான் இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு வருது, இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கிற பாவங்களை உன்னை வலம் வரும்பொழுது என்னை பாவத்திலேருந்து விடுவிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யானிச பாமினி ஜென்மாந்திர கிரதா நிஷாதானி தானி தினசந்தி பிரஷதனி அப்படின்னு இந்த கவியை சொல்லுவாங்க. வைகரி ஜபம்ன்றது ஒருவர் தான் சொல்லக்கூடிய பிரார்த்தனை சத்தமாக அனைவருக்கும் கேட்கும் அளவிற்கு சொல்லுவார். அதை அனைவரும் 1000 மடங்கு பயன் கிடைக்கும். இது வைகரி ஜபம்னு சொல்லுவாங்க. மானஜ ஜபம்ன்றது பேசாமல் உதடுகள் முணுமுணுக்க ஆத்மாத்மாக இறைவனிடம் பேசி கொண்டிருப்பார். இது மானச ஜபம். இதனால் கோடி மடங்கு பிள்ளைங்க. இதை வேதாத்திரியத்தில் நம்ம மானஜ ஜபம் தான் செய்கிறோம். ஏன் மகரிஷி வந்த உடனே ஆக்கின தீட்சை கொடுக்குறாங்க? அநேக ரூபம் பிரம்மாஸ்மி, ஏக ரூபம் பிரம்மாஸ்மி, அரூபம் பிரம்மாஸ்மி என்ற 3 நிலையில் பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க. அநேக ரூபம் பிரம்மாஸ்மினா உருவங்களால் கடவுளை வாங்குது. ஏக ரூபம் பிரம்மாஸ்மினா அநேக ரூப பிரம்மாஸ்மி நிலையிலிருந்து இறைவனை ஒரே உருவமாக கும்பிட்ற நிலை. கண்ணாடி பிம்பத்தின் முன்னே கைகட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று உன்னை காணாமல் காண்பினோ அல்லது கண்மூடி போவேனோ. இதை தான் சைவ சித்தாந்தத்தில் 10வது திருமுறையில் இதுவரையில் சிவனுடைய பெருமையை, நந்தி தேவருடைய பெருமையெல்லாம் கேட்டால் இப்பொழுது நீ எனக்கு உள்ள ஏக அருவமாக பிரம்மத்தை உணர்வாயாக என்று சொல்லுவாங்க. அருவம் பிரம்மாஸ்மினா மனதாலேயே செய்யக்கூடிய ஜபம் தான் மானச ஜபம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு மனதை கொண்டு துரியாதீத நிலையில் அளவுக்கு கொண்டு செல்கிறாங்க. இதற்காக தான் மகரிஷி மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை ஆதிநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு தீட்சை கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, சுவாதிஷ்டானம், மணிபூரம், அனாதகம், விசுத்தி எல்லாமே ஏக ரூபம் அநேக நிலையிலே இருக்கும். அதனால் அவர் அருவ பிரம்மாஸ்மி நிலைக்கு கொண்டு வந்து நம்மை நிறுத்தி தீட்சை கொடுக்குறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி இந்த 5 சக்கரங்களும் புற உலகோட தொடர்பு கொண்டு நம்மை வெளியிலே தொடர்பு கொள்ள செய்யும். அதனால தான் மகரிஷி அருவ பிரம்மாஸ்மி நிலைக்கு ஆக்னிக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. துன்புறும் வாசலான இந்த 5 சக்கரங்களை கடந்து ஆன்மீக வாசலான ஆக்னியை தொட்டுவிட்டால் நாம் ஆன்மீக வாழ்வியல் நிலைத்து இறைநிலை அடையலாம் என்ற நோக்கத்தோடு தான் மகரிஷி நமக்கு எடுத்த உடனே ஆக்னி தீட்சையை கொடுக்குறாரு. நாம் மன்றத்துக்கு வருபவர்கள் அநேக ரூபத்தில் இருந்தாலும் சரி, ஏக ரூபத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை அருவ பிரம்மாஸ்மி நிலைக்கு கொண்டு செல்வார் மகரிஷி. வேதாத்திரியத்தில் பிரம்ம மந்திரம் என்னங்க? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக அளவில் பெரும்பாலான தருணங்களில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்பது ஒரு சிறந்த பழக்கமாக இருக்குது. வாழ்த்து என்பது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அனைவரும் செய்து கொண்டு தான் இருக்கோம். நாம் அலோன்னு சொல்கிறதும், நன்றின்னு சொல்கிறதும், வணக்கம்னு சொல்கிறதும், நமஸ்தேன்னு சொல்கிறதும் நம்மிடமிருந்து அலைகளாக வாழ்த்துவோருக்கு போகுது. அவ்வாறு சென்று வாழ்த்தினாலே அவருடைய துன்பத்தை போக்குகிறது. மேலும் அவருக்கு நமக்கு நட்பினை உருவாக்குது, சினத்தை குறைக்குது. குறிப்பாக நமது நாட்டில் வணங்குவதும் வாழ்த்துவதும் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து நம்மோடு ஒன்றி கலந்த கலாச்சாரமாக பண்பாடாக தொன்று தொட்டு வந்துட்டு இருக்குது. குருவினுடைய சங்கல்பமும் வாழ்த்தும் ஒருவரது 2 கண்கள் போல. குருவனுடைய சங்கல்பத்தாலும் வாழ்த்தினாலும் உலகில் நட்பு நலமும் அமைதியும் பெறுவதைப் போல நம் ஒவ்வொருவரின் சங்கல்பமும் வாழ்த்தும் உலக அமைதியை, உலக நட்பை கொடுக்கும். ஒருவரை நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ் என்று வாழ்த்தும் போது நம்மை அறியாமலேயே நோய் இல்லை என்று இரு மங்களம் இல்லாத சொற்களை கூறுகிறோம். துன்பம் இல்லாமல் வாழ் என வாழ்த்தும் போது துன்பம் இல்லை என இரு மங்களமற்ற சொற்களை சொல்கிறோம். நாம் வாழ்த்தை கேட்டு நாம் வாழ்த்தியவரே எனக்கு நோயா துன்பப்படுகிறேனா என கவலைப்படக்கூடும். அரங்கேற்றம் என்பது முடிவல்ல என்று சொல்லும்போது முடிவு என்ற சொல்லையும் அரங்கு ஏற்றி விடுகிறோம் என்று கலையை மூட்டை கட்டி விடுகிறோம். மனதிற்கு இன்பம் தராத சொற்களையும் அவை கூடாத சொற்கள் என்பதை உணர்ந்து சொல்கிறோம். திருமண விழாவில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்க என வாழ்த்தலாம். ஆனால் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவில்லை என்ற அடுத்த வரியில் வரும் குறை இல்லை. இவ்விரு சொற்களும் மங்கள சொற்கள் அல்ல.
நாம் வாழ்த்து ஒருவரை மகிழ்விக்க வேண்டும். அதுவே எரிச்சலை மூட்டுவதாகவும் மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கக்கூடாது. இப்படி வாழ்த்துவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றே. அதனால் நம் முன்னோர் வாழ்த்தும் போது மங்கள சொற்களால் நல்ல மனதோடு வாழ்த்துங்கள் என்றனர். ஆனால் இன்று என்ன நடக்குது? எவராவது அவற்றை கண்டுகொள்கிறார்களா? அல்லது எப்படியும் வாழ்த்தலாம் என்ற எண்ணமா? நம்மவர் நிலையை பார்க்கும்போது நாம் தமிழரா? எங்கே எப்போது தொலைத்தோம் எம் தொன்மைகளை என உரக்க குரல் எழுப்பி கேட்க தோன்றுகிறது. சங்கல்பமும் வாழ்த்தும் மேன்மையடைய ஆன்மீகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் முதன்மையானது. சங்கல்பனா உறுதிமொழிங்க, தீர்மானம், சுய கருத்தேற்றம் என்று பொருள். நாம் தவம் செய்யும் பொழுது, தவம் முடிக்கும் பொழுதும், வாழ்த்து சொல்லும் போதும், உடற்பயிற்சி செய்யும் பொழுதும், காயகல்பம் செய்யும் பொழுதும் நாம் திரும்ப திரும்ப சொல்லும் சங்கல்பம் தான் நம்ம ஆன்மீகத்தில் மேன்மையடைய செய்யுது. தவமும் தற்சோதனை இல்லாமல் குணநலப்பேறு அடைய முடியாது. தவம் இல்லாத தற்சோதனையும், தற்சோதனை இல்லாத தவமும் சிறக்காது. நாள்தோறும் இறைவனை வணங்கி வாழ்த்துதல் வேண்டும். இல்லையேல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் இரக்கமும் சிறிதும் ஏற்படாது. புதிதாக தொழில் தொடங்கும் போதும், மணமக்களை வாழ்த்தும் போதும் அட்சதை வழங்குவது நமது இந்திய மரபு. அந்த அட்சதையில் பூமிக்கு மேல் விளையும் முனை முறியாத அரிசி, பூமிக்கு கீழ் விளையும் மஞ்சள், லட்சுமியின் அதிக சக்தி கொண்ட பசுவின் நெய்யை கலந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் மணமக்களை தொழில் துவங்குவோரையும் வாழ்த்தும்போது வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழையடி வாழை என சகல நன்மைகளையும் அடைவார்கள். இது சாஸ்திர உண்மை. வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர் மழை, நீதி மன்னர் நெறியருக்கு ஓர் மழை, மாதர் கற்புடை மங்கையருக்கு ஓர் மழை, மாதம் 3 மழை என பெய்யுமே. அரிசி விற்றிடும் அந்தனருக்கு ஓர் மழை, வரிசை தப்பிய மன்னருக்கு ஓர் மழை, புருடனை கொன்ற பூவையருக்கு ஓர் மழை, வருடம் 3 மழை என பெய்யுமேன்னு விவேக சிந்தாமணியில் சொல்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்கிறாங்க? ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய, மக்கள் வளமாய் வாழ்க, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயிரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும்னு மகரிஷி சொல்கிறாங்க. இதை ஆராய்ச்சி செய்து முயற்சி பண்ணி தொடர்ந்து செய்ததுனால இந்த மந்திரத்தை தினம்தோறும் செஞ்சு தான் நம்ம பயனட முடியும். அதே போல் தவ முடிவில் மகரிஷி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் வேத மந்திரங்கள் அனைத்தும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் துவங்கி ஓம் சாந்தி என்ற வாழ்த்துடன் முடிவடையும். அந்த ஓம் சாந்தி என்ற சொல்லையும் 3 தடவை சொல்லி நிறைவு செய்வார்கள். அது மட்டுமின்றி லோகா சமஸ்தோ சுகினோ பவந்து என்ற மந்திரத்தையும் சொல்லி முடிப்பாங்க. உலகெங்கும் மக்கள் பேரின்பத்தோடு வாழ வேண்டும் என்பதே அவர்களின் பிரார்த்தனை. இந்துக்கள் எதையும் உறுதி செய்ய 3 முறை செய்வது வழக்கம். கோவிலை சுற்றுவதிலிருந்து கோர்ட்டில் பெயர் சொல்லி அழைப்பது வரை எல்லாம் 3 முறை செய்யணும். ஏலம் போடுபவர்கள் கூட 3 முறை அழைத்துட்டு தான் ஏலம் போடுவாங்க. பொருளை கேட்டவருக்கே கொடுத்து விடுவார்கள். 3 முறை சாந்தி சொல்லுவது தனக்கும் குடும்பத்திற்கும் உலக அமைதிக்கும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தியாகும். ஒரு மனிதரிடம் மனோ வாக்கியம் காயம், அதாவது உள்ளம் சொல் உடல் 3 அமைதியாக இருக்கவும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றது சொல்வது அவசியமாகும். வேதத்தின் பல பகுதிகளில் சாந்தி பற்றி பேசினாலும் அதர்வ வேதத்தில் 19வது காண்டத்தில் இருக்கும் சாந்தி மந்திரம்தான் மிகவும் புகழ்பெற்றது. வானம் அமைதி வழங்கட்டும், பூமி அமைதி வழங்கட்டும், காற்று மண்டலம் அமைதி வழங்கட்டும், கடல் அலைகள் அமைதி வழங்கட்டும், மூலிகைகள் அமைதி வழங்கட்டும், கடந்த காலமும் எதிர்காலமும் அமைதி வழங்கட்டும், எல்லா பொருட்களும் அமைதி வழங்கட்டும், இதற்கு பின் எல்லா கடவுளரும் வான் மண்டலத்தில் வலம் வரும் எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் அமைதி நல்க பிரார்த்திக்கப்படுது. பூமி நமக்கு அமைதியை நல்கும், காற்று மண்டலமும் வானமும் நமக்கு அமைதியை நல்கும், தண்ணீர் நமக்கு அமைதியை நல்கும், தாவரங்கள் நமக்கு அமைதியை நல்கும், எல்லா கடவுளரும் நமக்கு அமைதியை நல்கும், எங்கும் அமைதி நிலவட்டும், பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவட்டும், நலங்கள் பெருகட்டும். இந்த சிவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சீன சிகாரம், வான வகாரம், இம்முன மகாரம். இதில் சிகாரம் என்றால் அறிவு, வகாரம் என்றால் மனது, மகாரம் என்றால் ஆற்றல்.
என பொருள். அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயை விளக்குவதே சிவமயமாதல் என்று பொருள். கண்கள், காது மற்றும் சிந்தனைகள் என்ற 3 கதவுகளின் மூலம் நல்லவற்றை மற்றும் அனுமதித்து, நல்ல விஷயங்களை மாத்திரம் சிந்தித்து, நல்ல விஷயங்களை மாத்திரம் பேசினால் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் அதன் மூலம் பயனடைவார்கள். கண்கள், காது மற்றும் சிந்தனைகள் என்ற 3 கதவுகளின் மூலம் நல்லவற்றை மட்டும் அனுமதித்து, நல்ல விஷயங்களை மாத்திரம் சிந்தித்து, நல்ல விஷயங்களை மாத்திரம் பேசினால் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் அதன் மூலம் பயனடைவார்கள். நமக்கு ஜோதிடம் பார்ப்பவர்கள் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அது என்ன சோசியரை நீங்கள் சொன்னது நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படின்னா, நம்முடைய 3 வயது முதல் இன்று வரை பிறருடைய துன்பத்தை போக்கி வந்தால் சஞ்சிதா கர்மத்தினுடைய திணிவு குறைந்து கொண்டே வரும். இதனால் நமக்கு நடக்க இருக்கும் துன்பம் நடக்காது. நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே வந்தால் நடக்காது என்று கூடியது நடந்துவிடும். இதுதான் ஜோதிடத்தில் சொல்வது பலிப்பதில்லை என்று பொருள். நாம் பிறந்தது முதல் இன்று வரை சஞ்சிதா கர்மத்தினுடைய திணிவை குறைப்பதற்கு நம்முடைய உடல், பொருள், அறிவு, அதிகாரம், சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப பிறருடைய துன்பத்தை போக்கி கொண்டே வந்தால் சஞ்சிதா கர்மம் முழுவதும் இப்பிறவியிலேயே தீர்ந்துவிடும். அப்படி வந்தேன்னா உங்ககிட்ட 3 கப்பல் வரும். என்னது? ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப். நட்பு நலம், உறவு நலம், துணைவி நலம். இது 3மே உங்களுக்கு சஞ்சிதா கர்மம் குறையும் பொழுது நீங்கள் 3 கப்பலையும் வாங்கிடலாம். 3 உடல்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா மகரிஷி? பருவுடல், சூக்கும உடல், காரண உடல். இதை உபநிடத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, பாக்கிய ஆத்மா பருவுடல், அந்தர் ஆத்மா சூக்கும உடல், பரம ஆத்மா காரண உடல். இப்போ நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்த பிற்பாடே உங்களுடைய உணவு வகை சாத்வீக உணவாக இருக்கணும், ரஜ உணவு, தாமச உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உணவில் 3 தோஷம் சொல்கிறாங்க. ஜாதி தோஷம், வெங்காயம், பூண்டு குற்ற உணர்வுகளை எழுப்புகிறது. ஆச்சாரிய தோஷம், உணவை தீயவனிடமிருந்து பெற்றால் தீய சிந்தனையும், நல்லவரிடத்திலிருந்து பெற்றால் தூய சிந்தனையும் எழுப்புது. நிமித்த தோஷம்னு சொல்கிறாங்க. அழுக்கு, தூசி, புழு, பூச்சிகள், முடி முதலிய விழுந்த உணவை உண்பது தான் நிமித்த தோஷம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் சாத்வீக உணவை உண்டு வந்தால் உங்கள்கிட்ட சாத்வீக குணம் வளரும். அந்த சாத்வீக குணம் இருந்தாலே உங்கள்கிட்ட சஞ்சிதா கர்மம் மட்டும்தான் இருக்கும். இது இருந்ததுனாலே உங்களுக்கு இயற்கை மரணம் தான் இருக்கும். இந்த துர்மரணம், நோயுற்று வாழறது இருக்காது. குடும்பத்துக்கு அமைதியான 3 கட்டளைகள்னே சொல்கிறார் மகரிஷி. அட்ஜஸ்டபிள், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகத்தை. சுவாமி விவேகானந்தரின் இறுதி 3 நாட்கள். தாம் உடலை விட இன்னும் 3 நாட்கள் இருந்த பொழுது கங்கை கரையோரம் 3 பேருடன் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் நிற்கிறாங்க. மடத்து நிலத்தின் தென்கிழக்கு பகுதியில் வில்வ மரம் ஒன்று இருந்து அந்த வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்கிறது சுவாமியினுடைய வழக்கம். அந்த வில்வ மரத்தை சுட்டி காட்டி, தாம் தேகத்தை விட்ட பின்பு என்னுடைய தேகத்தை இந்த மரத்துக்கு அடியில் தகனம் செய்து விடும்படி சுவாமிகள் உத்தரவிடுறாரு. இந்த பேச்சை கேட்டவர்களுக்கு என்ன விட சொல்கிறதுனே விளங்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சடலத்தை துறப்பதற்கு 2 நாளைக்கு முன்பு சுவாமிகள் தாமே அமுத சமைத்து அதை தமது சிஷியர்களுக்கு கொடுக்குறாரு. சிஷியர்களுக்கு தம் கைப்பட பரிமாறினாங்க. உணவு அருந்தியான பின்பு கை அலம்புவதற்கு அவங்களே நீர் கொடுக்குறாங்க. ஜூலை 4ஆம் நாள் அமெரிக்க சுதந்திர தினமாகும். 4 ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் அமெரிக்க சிஷியர்களுடன் தனது சுதந்திர தின நாளை கொண்டாடிய போது சுவாமிகள் அதே ஜூலை 4ஆம் நாள் நான் உயிரை இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சிடுவோன்னு சொல்கிறார். அவர் குறிப்பிட்ட நாள் 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் இப்பொழுது வருவதாயிற்று. இந்த நாளை பஞ்சாங்கத்தில் விடுதலைக்குரிய நாளாக குறிப்பிட்டு வைத்திருந்தார்கள். அன்று சிவராத்திரி ஜூலை 4ஆம் நாள். வழக்கத்துக்கு மாறாக காலையில் 8 மணியிலிருந்து 11 மணி வரை குருதேவரது பூஜை அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு தியானம் செய்தார். ஜன்னல்களையும் மூடிட்டாங்க. இறுதி காலத்தில் சிறிது ஆகாரத்தை உண்பவர் வழக்கத்துக்கு மாறாக நண்பகலில் தமது குரு சகோதரர்களுடன் சிஷியர்களுடன் பந்தியில் அமர்ந்து ஆகாரம் ஏற்கலானார். அவ்வேளையில் குதூகலமான அனைவருடன் உரையாடியது பந்தியில் இருந்தவர்களுக்கெல்லாம் பரமானந்தத்தை ஊட்டியது. நண்பகல் ஆகாரத்திற்கு பிறகு சிஷியர்களை ஒன்று திரட்டி வைத்து கொண்டு 3 மணி நேரம் சமஸ்கிருத இலக்கணத்தை பற்றி சுவாமிகள் பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க. அன்று மாலையில் தமது குரு சகோதரர் பிரமானந்த சுவாமிகளை தம்முடன் அழைத்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் 2 மைல் தூரம் வெளியில் சென்று உலாவி வந்தார். மடத்துக்கு திரும்பி வந்த சுவாமிகள்
கங்கைக்கரையோரம் அமர்ந்து அனைவருடனும் ஆனந்தமாக உரையாடினார். சந்தியா வேலை வந்தது. குருதேவர் ஆலயத்தில் ஆராதனைகளை மணியடிக்கப்பட்டது. எல்லோரையும் அதில் கலந்து கொள்ளும்படி பணித்தார். சுவாமிகள் தனியாக தியானம் செய்ய தமது அறைக்கு பிரம்மச்சாரி ஒருவருடன் சென்றார். அறையினுள் ஆசனம் விரித்து கிழக்கு முகமாக கங்கையை நோக்கி விதத்தில் சுவாமிகள் தியானம் அமர்ந்தார். சுமார் 8 மணிக்கு அந்த பிரம்மச்சாரி அருகில் அழைத்து தமக்கு தலைக்கு மேலே விசிறி வீசும்படி வேண்டினார். பிறகு தியானம் செய்து கொண்டு வாயிலில் காத்திரு என்று சுவாமிகள் பணிவிடை செய்த வந்த பிரம்மச்சாரிக்கு கட்டளையிட்டார். இதுவே சுவாமிகள் பேசிய அருளுரையின் இறுதியானது. இரவு 9:10 சோமகள் அகண்டா சச்சிதானந்தில் நிர்விகல்ப சமாதி எய்துவிட்டார். சாய்ந்து கிடந்த சரீரத்துக்கு என்னென்னவோ சிகிச்சை முறைகளும் டாக்டர்களும் மற்றவர்களும் கையாண்டு பார்த்தார்கள். நாசி துவாரத்திலும் நாவிலும் 2 திளி ரத்தம் வெளிப்பட்டதை கண்டார்கள். குண்டலினி சக்தி பிரம்மாந்தரத்தை துளைத்து கொண்டு மேல் நோக்கி சென்றதன் புற அடையாளமே அது நிகழ்ந்திருக்கலாம். இதை பற்றிய செய்தி தந்தி வாயிலாக உலகில் பல இடங்களுக்கு பறந்தது. கணக்கற்றோர் மறுநாள் காலையில் கல்கத்தா வந்து கூடினர். ஒரு கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த திருமேனி ஆயிரக்கணக்கானோர் தரிசித்து வணங்கினர். அன்று மாலை கங்கைக்கரையோரம் வில்லோ மரத்தடியில் அம்மேனியானது அக்னி பகவானுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. நான் விரைவில் உடலை விகுத்துவிட்டு உருவமற்ற ஓசையாகி இலங்குவேன். ஐ ஷல் பி எ வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம் என சுவாமிகள் சில நாளைக்கு முன்பு பகிர்ந்திருந்தார். அவர் கூறிய கடமைகளில் என்ன சொன்னார்னா, பசியுள்ளவனுக்கு சோறு போடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, அறிவற்றவனுக்கு கல்வியை கொடுனார். திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் 3, நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி 4, வகைக்கின்ற நெஞ்சினுள் ஆனைக்கன்று 5, பகைக்கின்ற நெஞ்சுக்கு பால் 2 அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நன்மை தீமைகளை பிரித்தறியாத சிந்தையில் காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய சிங்கங்கள் இருக்குது 3. விஷயங்களை மகிழ்ச்சியுடன் சென்று பற்றி வஞ்சகமாய் அவைகளை அடையும் முயற்சியில் ஈடுபடுத்தும் அந்த கரணங்களாகிய நரிக்குட்டிகள் 4 இருக்குது. வெளிப்பொருள்களை நுகரும் விஷயத்தில் வகை செய்து அனுபவிக்க முயலும் இந்திரியங்களாகிய ஆணைக்கன்றுகள் 5 இருக்குது. புறத்தேயும் அகத்தேயும் செலுத்துகின்ற இந்த தன்மைகள் நெஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மந்திரத்தில். முயல் குட்டி பிறந்த 3 மாதத்தில் பருவம் அடைகிறது. அது வாழ்நாள் 60 மாதம். ஆடு பிறந்து 6 மாதம் கழித்து பருவடைது. அதனுடைய ஆயுட்காலம் 120 மாதம். மாடு பிறந்தது முதல் 12 மாதம் கழித்து பருவம் அடையுது. அதனுடைய ஆயுட்காலம் 240 மாதம். மனிதர்கள் பிறந்து 15 வருடம் கழித்து பருவம் அடைகிறாங்க. அவங்களுடைய ஆயுள் காலம் 3600 மாதம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சித்தர்கள் பருவம் அடைந்த காலத்தை வைத்து அதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட்டார்கள். நடைமுறையில் இப்பொழுது எந்த வயதில் பெண்கள் பருவம் அடைகிறார்கள்? 9-10 வயதுக்குள்ள. மேலும் தவறான உணவு, பழக்க வழக்கங்கள் இவற்றை கொண்டு மனிதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட்டு பார்த்தால் ஆயுட்காலம் சரியாக 60-65 கூட வருது. சத்தியம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் உண்மை, வாய்மை, மெய்மை என்ற 3 சொற்கள் வழங்கப்படுது. உள்ளத்தால் சத்தியத்தை எண்ணுவதே உண்மை என்கிறோம். வாயினால் சத்தியம் பேசுவதை வாய்மை என்கிறோம். உடம்பால் சத்தியம் என்பதை மெய்மை என்கிறோம். இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.